இன்று நமக்கு காமதேவனின் ஞான தேகம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செல்வம் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நமது ஆலியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனையில் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செல்வம் ஐயா அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்து கொண்டு சிறப்பாக குரு சேவையாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் பிஇ என்ஜினியரிங் முடித்துள்ளார்கள். நமது ஆன்மீக கல்வித்துறையில் டிப்ளமா, எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மற்றும் எம்ஃபில் முடித்துள்ளார்கள். வாசி யோகத்தில் பிரம்மஸ்ரீ பட்டம் பெற்றுள்ளார்கள் மற்றும் பிராணிக் ஹீலிங், கிரியாசக்தி, புத்திசம் போன்ற வகுப்புகள் பயின்றுள்ளார்கள். ரெய்கி ஹீலிங் மற்றும் வர்மக்கலை சிகிச்சை முறையும் பயின்றுள்ளார்கள். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள அறிவு திருக்கோயில்களில் சிறப்பாக மௌனம் நடத்தி வருகின்றார்கள். ஆழியார் வெண்ணலை வழியின் மூலம் பல சிந்தனை உரைகளை அளித்து நம் சிந்தனையை உயர்த்தி இருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை காமதேவனின் ஞான தேகம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுல்ல? தெளிவா இருக்குங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்ட மேலாம் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தே கண்ட பலன் என்னை அறிய நினைந்தே கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாங்க குண்டலினீடும் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய பரிபூர்ண நல்லாசையுடனும் சத்குரு ஐயாவுடைய பரிபூர்ண நல்லாசையுடனும் பல மகான்கள், ஞானியர்கள், சித்த புருஷர்கள், ஆன்மீக குருமார்கள் நம்மை உள்ளும் புறமும் தடுத்தாற் கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி, பிரம்ம சக்தி பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்களே, வாய்ப்பளித்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய சிந்தனையாக காமதேவனின் ஞான தேகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை சிந்திக்க இருக்கிறோம். பொதுவா ஞான தேகம், சுத்த தேகம், ஸ்தூல தேகம்,
சூட்சும தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், சுத்த தேகம் அப்படின்னு நமது ஆசானுக்கு ஆசானா இருந்த வள்ளல் பெருமானார் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ தேகம் அப்படின்னாவே ஸ்தூல தேகம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. அது அன்னமய கோஷம், மனோமய கோஷம் கலந்து அன்னமய கோஷம் ஸ்தூல தேகம். பிராணமய கோஷம், அதாவது விஞ்ஞானமய கோஷம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்சுமத்துல வந்துடுது. சூட்சும தேகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஞான தேகம் அப்படின்னா என்னன்னா, இந்த தேகம் 5மே பாருங்களேன். ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இந்த சுத்த தேகம், இந்த எல்லா தேகமும் நம்ம குழந்தையா பிறந்திருப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஞான தேகமா தான் இருந்திருக்கும். பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகமும் சுத்த தேகமா தான் இருந்திருக்கும். ஸ்தூல தேகமே ஞான தேகம். ஆக்சுவலா அந்த குழந்தையா பிறந்திருப்ப பாத்தீங்கன்னா நமது குழந்தை பருவத்துல ஒரு 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 வருடம் ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தன்மை என்ன இருக்கும் அப்படின்னா காட் அண்ட் காட்லினஸ் ஆவே இருக்கும். இந்த காட் அப்படிங்கிறது இறை தேகம், சுத்த தேகம். காட்லினஸ் அப்படின்னா அந்த தன்மையை வெளிப்படுத்துவது ஞான தேகம். இப்போ எல்லாமே ஒரே பேக்கேஜில் இருக்குது. அது வளர வளர அந்த குழந்தைக்கு நாம எதை ஊட்டி இருக்கிறோம் அப்படின்னா, தேவைகளையும் ஊட்டியிருப்போம், தேவையில்லாததை நிறைய ஊட்டி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது ஃபீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபீடிங் அப்படின்னா நாட் ஓன்லி த சாலிட் ஃபுட், லிக்விட் ஃபுட் ஆல்சோ. அப்புறம் மைண்டுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, மைண்டு ஃபுட்டு. இந்த மைண்டு ஃபுட்ல தான் எல்லாருக்குமே இன்னைக்கு ஞான தேகத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்றாங்க. நீ பிறப்பால் உன் ஆதியிலே நீ ஏக பரம்பொருளாக இருந்த நீ பிறப்பால் நீ ஞான தேகி, நீ வளர்ப்பால் காமதேகன். பாத்தீங்களா? நாம எந்த அளவுக்கு வளர்க்க, அதுதான் ஆசான்னு சொன்னாங்க. குழந்தை வளர்ப்பு திட்டத்துல ஒரு 50 குழந்தைகள் கொடுங்க. இந்த உலக சமுதாய சேவா சங்கம் 50 ஞானியர்களை உருவாக்கி கொடுக்கும். அதாவது 50 வேதாத்திரியம் வந்து கன்ஃபார்மா உருவாயிடும். பியூர் வேதாத்திரியம். அதாவது குழந்தை பருவத்துல இந்த ஞான தேகம் சுத்த தேகமாவே இருந்து பாருங்க. அப்பவே ஆசானுக்கிட்ட கொடுத்திருந்தோம்னா 50 வேதாத்திரியம் சுவாமிஜி, 50 ரியல் சுவாமிஜி வந்திருப்பாரு அப்படின்றாங்க. நாமெல்லாம் காம தேகத்தையும் ஞான தேகத்தையும் சுத்த தேகத்தையும் மிக்சடு, அத சொல்றாங்க இல்லையா, God plus 3 impurities is equal to man. Man minus 3 impurities is equal to God. அப்போ வந்து இந்த குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இதுவே கிடையாது. மைனஸ் பண்ணணும் பிளஸ் பண்ணணும் கூட இல்லை. அப்போ இந்த எப்படி இந்த குழந்தையை வளர்த்திருக்கிறாங்கோ அப்படின்னு பார்க்க போனா, அந்த குழந்தையுடைய தன்மை, தெய்வீகத்தன்மை, ஆனந்தத்தன்மை, அந்த முக்தி தன்மை, பேரின்பத்தன்மை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாம எப்படி வளர்த்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அத்தியாவசிய தேவைகளை அதுக்கு பை நேச்சுரலா வந்திருக்கும். அதுக்கு பசி உணர்வு, தூக்க உணர்வு, இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். சுவாமிஜி கொடுத்த 5 அளவு முறை வந்து அத்தியாவசிய தேவைகள். அது வந்து பாத்தீங்கன்னா உடையவனோட போயிடும். உடையவன் தான் ஞான தேகம், சுத்த தேகம், உடையவன். இந்த உடைமைகள்னு ஒண்ணு வருது பாருங்க. இது தேவை. ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள், வீடு வேணும், கார் வேணும், வேலை வேணும், இதெல்லாம் தேவைகள்ல வருது. இது கூட ஓரளவுக்கு சப்கான்சியஸ்ல பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிசிக்கல் கான்சியஸை தாண்டி தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்
இப்ப தேவையில்லாத விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் அது இருக்கட்டும். ஆனா இந்த குழந்தைய வளர்த்த விதம் எப்படின்னா, ஸ்பிரிச்சுவலா யாரும் வளர்க்கல. எல்லா எல்லா குழந்தைகளுமே பிசிக்கல் வேர்ல்டுல இருந்து தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோன்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இந்த குழந்தை வளர்ப்புல சாமிஜி என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் அது சுத்த தேகமா ஞான தேகமா இருக்கும். அது வளர வளர கண்களால் நம்ம ஷேப் எல்லாம் பாக்குதே, அதுவா இது என்ன இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும். அந்த நேரத்துல நம்ம ஃபீட் பண்ண விஷயம் தான் பிரம்ம ஞானத்தை ஃபீட் பண்ணினோம். வா நீ பாக்குறியே அந்த ஷேப் எல்லாம் சாலிட்னஸ் கிடையாது. எல்லாமே காட்லினஸ் என்று சொல்லக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான். இது வந்து விஞ்ஞானம் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்துல அவர் அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. எல்லாமே காட்லினஸ் தான்பா. நீ பாக்குற அங்க காட்சி இருக்க தோற்றம், நீ உன் கண்களால பார்க்கும் பொழுது இருக்குது. நீ அங்க கண்களால பார்க்கல அப்படின்னா அங்க நீ இருக்க மாட்ட. நம்ம பார்க்கலன்னா இல்லைன்றாங்க அந்த தோற்றமே. கண்ணால ஒரு தோற்றத்தை பாக்குறீங்க அப்படின்னா அந்த தோற்றம் அங்க இருக்கிறதா அப்படின்னா கண்ணு லென்ஸுக்கு வந்து அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய நபரோ ஒரு தோற்றமும் இல்லை ஆக்சுவலா. சோ எந்த ஒரு காட்சி கண்களுக்கு தெரிகிறதோ அது எல்லாமே காட்சி பிழைன்னு சொல்றாரு பாரதி மகான். இப்ப காட்சி பிழை அப்படின்னா, காட்சி பிழை என்பது ஒரு தோற்றம் அங்க இல்ல அப்படிங்கிறது காட்சி பிழை. நாம இருக்கிறதா நமது மூளை செல்கள்ல ஒரு வெப் கிரியேஷன்ல நம்ம இந்த குழந்தைக்கு பிசிக்கல் வேர்ல்டுல இருந்து தான் இந்த பிசிக்கல் வேர்ல்டு அதுல இருந்து தான் வாழ்க்கையே தொடங்குனதா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அங்கதான் வந்து கம்பேரிசன் வந்துடுச்சு. கம்பேரிசன், சுப்பீரியாரிட்டி, இம்பீரியாரிட்டி, எக்ஸ்பெக்டேஷன், அனுபவம், அனுபவங்கள், எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே நம்மை வந்து அந்த குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இங்கிருந்து தான் லைஃப் ஆரம்பிக்குது இந்த உலகத்துல. உலகமே இதுதான் உலகம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம போதிச்சிட்டோம் அப்படின்றார். இப்ப அங்கிருந்து தான் நம்மளையும் அப்படிதான் வளர்த்துருக்குறாங்க. இதுதான் என்னென்ன கொடுத்து வளர்த்துருக்குறாங்க அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பார்க்கக்கூடிய கலர்ஸ், ஷேப், டேஸ்ட், அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். இப்ப இவ்வளோ விஷயங்களும் அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின்ல நம்ம சொல்லி கொடுத்த அத்தனை ஷேப் தான் இந்த உலகம், இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்றப்போ அந்த குழந்தை வந்து அங்கதான் வந்து ஷேப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஆனந்த நிலையில ஒரு பேரின்ப நிலையில இருந்த குழந்தைக்கு ஃப்ரேம் பண்றோம். we are do the frame. ஃப்ரேம்லெஸ்ஸா இருந்த மைண்ட், ஃப்ரேம்லெஸ் குழந்தையா இருக்கும்போது ஃப்ரேம்லெஸ்ஸா இருந்தது. அதனுடைய பிரெயின் செல்கள் பார்த்தீங்கன்னா டொப்போமைனே தேவையில்லைன்றான். டொப்போமைன் வந்து நமக்கு இப்ப டொப்போமைன் வேணும்னு சொல்றோம் பிரெயின் செல்களுக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கார்டிசால் நிறைய விஷயங்கள் வந்து சுரந்து பரபரப்புல இவன் வந்து இல்யூஷன் வேர்ல்டுலயே சிக்கிக்கிட்டான். நம்மலாம் அந்த குழந்தைக்கு டொப்போமைனை தாண்டி மெலட்டோனினையும் தாண்டி அற்புதமான ஆனந்த சுரப்பியே சுரந்து கொண்டிருந்திருக்கிறது. அந்த மூளை செல்கள் ஃபுல்லாவே அமுத சுரப்பி, அமுதம். அதனால அந்த மூளை அந்த அமுதத்தை உள் வாங்கி வாங்கி அது எப்பவுமே இன்பமாவே இருக்கும். அந்த குழந்தை பேரின்பத்திலேயே அது இறை கலப்பாவே இருந்திருக்கு. அதுல அந்த மூளையுடைய செல்களுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளக்சுவேஷன் பிளக்சுவேஷனே இல்லாத ஒரு பிரெயின் செல்லுக்கு பிளக்சுவேஷன் எப்படி வந்ததுன்னா,
ஷேப்லெஸ்ஸா இருக்கும்போது ஃபிளக்சுவேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பிரெயினுடைய மைண்டு ஷேப்லெஸ்ஸாவே இருந்தது. அது எப்போ ஒன் பை ஒன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ட்ரில்லியன் மில்லியன் கணக்குல ஷேப்ஸ், கலர்ஸ், டேஸ்ட் மொத்தத்தையும் அந்த பிரெயினை என்னத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த குழந்தை வளர்ப்புல, கார்பேஜா பயன்படுத்திட்டோம்ன்றாங்க. கார்பேஜ், குப்பை தொட்டியா. அதுல அருபமான விஷயத்தையே நம்ம போடவே இல்லை. அருபமான விஷயத்த போடக்கூட தேவையில்ல, அது அருபமா தான் இருக்கு. உருவத்தை நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த உருவங்கள் தான் இட் வில் டேக் டைமென்ஷன். கால தூர வேக பருமன் சாமி சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா. அந்த கால தூர வேக பருமன்ல இந்த மூளை ஸ்டார்ட் ஆயிடுதுங்க கால்குலேட் பண்றதுக்கு, கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடுது. அது எப்போ கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுதோ, இவங்க உயர்ந்தவர்கள், இவங்க தாழ்ந்தவர்கள், இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க அங்கிள், இவங்க ஹஸ்பண்ட், இது மாதிரி கால்குலேஷன் பண்ணி 24 மணி நேரமும் கமிட்டட் பிரெயினா கமிட்மெண்ட் பிரெயினா மாறிடுச்சு. கமிட்மெண்ட்ல எப்பவுமே அவேர்னஸா இருந்த அந்த குழந்தையோட மூளை செல் அலர்ட்னஸ் சொல்றாரு. அதாவது எப்பவுமே பரபரப்பா, ஒரு பயம், எதிர்பார்ப்பு, கவலை, ஏமாற்றம், அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, ஃபியூச்சர் பாஸ்ட், இதுல அந்த பிரெயின் 24/7 keep on calculating the lifestyle. அதெல்லாம் தாண்டி இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால நிறைய அதுல நல்லதும் வருது, பரபரப்பா இருக்கிற சூழ்நிலையும் வருது. அப்ப அந்த குழந்தைங்க இன்னும் வேகமா, அதாவது இல்யூஷன் வேல்டு அப்படின்ற சுவாமிஜி, திஸ் இல்யூஷன் நம்ம சொன்னமே, அந்த தோற்றம் அங்க இருக்கா அப்படின்னா, அங்க உண்மையிலேயே நம்ம கண்ணை அந்த தோற்றத்தை பார்த்தாதான் அங்க இருக்குது. நாம பார்க்கலன்னா அங்க இல்ல. ஆக்சுவலா அது மலையா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், நபரா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, சாமிஜி சொன்ன மாதிரிதான், அந்த தோற்றங்கள் எல்லாம் சாலிட்னஸ் கிடையாது. நியர்லி 120 ட்ரில்லியன் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஒரு நம்ம ஒரு மனித ஹியூமன் பாடியோடைய குவான்டிட்டி சொல்றார். 120 ட்ரில்லியன் செல்ஸோ இல்ல ஆட்டம்ஸோ சொல்லுங்க. ஒவ்வொரு, அதாவது ரெவல்லட் மாதிரி ஒவ்வொரு அணுவுமே பான்ஸ் பவுடர் எடுத்து அதுல ஒரு துகள் எடுத்து அதை 1 கோடியா ஆகிட்டா பிரிச்சு சிப்ப டிவைட் பண்ணிக்கிட்டே போடா, அந்த 1 crore-த்துல 1 தான் அப்படின்னா, அது நியர்லி ஸ்பேஸ் மாதிரி தானே இருக்கும். நம்ம கண்ணோட லென்ஸுக்கு தெரியலன்னா அது ஆஸ்ட்ரல் தானே. கண்ணுக்கு தெரியறதுனால பிசிக்கல்னு சொல்றோம், அது கண்ணுக்கு தெரியலன்னா அது ஆஸ்ட்ரல் பாடி தானே. ரொம்ப அடர்த்தியா இருக்கு. 120 ட்ரில்லியன் ஆட்டம்ஸும் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அதனால கண்ணோட லென்ஸுக்கு அது ஸ்கிரீன் ஆகுது, அவ்வளவுதான். நீங்க அடிக்கடி சிந்திக்கிற மாதிரி ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ட்ரில்லியன் கேமராவை கொண்டாந்து நீங்க பாக்குற கண் வழியா பாருங்க, அந்த நபர் அங்க இருப்பாரு, தோற்ற மலை இருக்கும். அந்த ட்ரில்லியன் கேமரால பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டார் நபர். ஏன்னா வெறும் இந்த நீங்க நேக்கட் ஐல கூட மார்னிங்ல போய் பாருங்க, அது சும்மா வானத்தை, பிளைன் வானத்தை பாத்தீங்கன்னா அப்படியே துகளா இந்த எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, லைட் வேவ்ஸ் அது பேர். ஆக்சுவலா எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த நெருப்போட அணுக்கள், அது ஆக்சுவலா வெளிச்ச அணுக்கள் அப்படியே கொட்டி குவிஞ்சிருக்கும். ரொம்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா லேயரா ஒரு ரவை பிரபஞ்சம் ஃபுல்லா ரவையை கொட்டி வச்சிருக்கிற மாதிரி ஃபுல்லி லோடடா இருக்கு. அது ரொம்ப ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவா மாறிடும், கலந்துரும். இது ஆரம்பத்துல இது ஆராய்ச்சி ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் நானு. அதிகாலை பயிற்சி பண்ணிட்டு இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கைல. ரியலி எல்லாமே பார்ட்டிகல்ஸ் தான் நண்பர்களே, அப்படியே ரொம்ப சன்னமா கொட்டி வச்சிருக்கும். அது மாதிரிதான் அந்த ட்ரில்லியன் கேமரால தெரியும். அந்த ட்ரில்லியன் கேமராவில அப்படிதான் தெரியுது. நாம சொன்னோம் இல்லையா, நம்ம கண்ணால பாக்குறது அங்க இல்லை அப்படின்னு. இப்போ ட்ரில்லியன் கேமரா ப்ரூவ் பண்ணது பார்த்தீங்களா,
நீங்க பாக்குற தோற்றம் அங்க இல்ல. என்னவா இருக்கு? பார்ட்டிகல்ஸா இருக்கு. அது ஃபுல்லா அது உருவம் இருந்தாலும் உருவத்துக்கு 2 உருவங்களுக்கு இடையிலயும் அந்த பார்ட்டிகல்ஸ் தான். உருவமும் பார்ட்டிகல்ஸ் தான். எல்லாமே பார்ட்டிகல்ஸ்ன்றப்போ, நாம ஒண்ணும் சொல்ல இத்தனை கோடி சூரியன் இருக்கு, இத்தனை மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு, இத்தனை பிளானட்ஸ் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, இத்தனை ஐட்டம்ஸ் நீங்க பிரபஞ்சத்துல எத்தனை ஐட்டம் எழுதுங்க. பிரபஞ்சத்துல கோடி 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 ஐட்டம்ஸ் லிஸ்ட் போடலாம். மஞ்சள் கலர் சூரியன், ரெட் கலர் சூரியன், ஆரஞ்சு கலர் சூரியன், புதன் பச்சை கலரு, டிஃபரெண்ட் ஷேப், டிஃபரெண்ட் கலர்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ், இவ்வளோ எழுதிட்டு வர்றீங்கல்ல, நம்ம எழுதுறோம் இல்லையா, இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டா, சித்த புருஷர்ல சுவாமிஜி எல்லாம் கேட்டோம்னா அங்க எதுவுமே இல்லப்பா, ஒரு ஐட்டம் தான் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஒய்? பிகாஸ் ஆஃப் நம்ம ஷேப்ல மாறி இருக்கும். அவங்க ஷேப்லெஸ் வந்துச்சு, அவங்க கான்சியஸ் மைண்ட், அவங்க பிரெயினை ஷேப்லெஸ்ஸுக்கு கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க கண்கள்ல பாக்குறதெல்லாம் சூக்குமம் தான். சூக்குமம்ங்கிறது வந்து எல்லாம் ஒரே சைஸ் தானே இருக்க போகுது, எல்லா அணுக்களும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு பிரபஞ்சம் ஃபுல்லா ரவையை கொட்டி வச்சுட்டு அங்கங்க அந்த ரவையிலே எடுத்து சூரியன் லட்டு, சந்திரன் லட்டு, பூமி லட்டு, மனுஷ லட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டா, உற்று பார்த்தால் வெற்றுப்பானைங்கிற மாதிரி எல்லாமே பார்ட்டிகல்ஸா தான், அதாவது நுண்ணுடலா தான், சூக்கும தேகமாவும் தான் ரியலா இருக்கு. ஆரம்பத்துல நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதை தாண்டி நம்ம அந்த ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சாமிஜி? பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். பருவுடல் நுண்ணுடலா இருக்கா, நுண்ணுடல் தான் பருவுடலா காட்சி பிழையா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம எல்லாமே ரிசர்ச்ல இருக்கணும் இல்லையா? அப்போ நுண்ணுடல் தான் கர்த்தா பருவுடலுக்கெல்லாம். பருவுடல் என்பது நம்ம அதுக்கு வச்ச பேர், அவ்வளவுதான். அது வந்து உண்மை பருவுடலுங்கிறது உண்மையிலேயே கிடையாது, நுண்ணுடல் தான் இருக்கு. அப்ப அந்த குழந்தையோட நிலைமை அந்த மாதிரி தான் வளர்ந்து வளர்த்து வந்திருக்கணும். ஆனா நாம இந்த ஷேப்ல இருந்து தான் வேல்டே புறப்பட்ட இந்த உலகமே இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஷேப்புக்கு உண்டான கர்த்தான்னு சொன்ன பாருங்க, நுண்ணுடல், அதுதான் பருவுடலா இருக்கு அப்படிங்கறத மறந்து, அந்த நுண்ணுடலுக்கு கர்த்தா யாருன்னா டிவைன் பீயிங், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த நுண்ணுடல்னா டைனமிக் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் டைனமிக் ஃபோர்ஸோடைய காம்பினேஷன் தான் எல்லாருமே காட்சி பிழை. இதுதான் இந்த விளக்கம் தெரிந்து அதை பாவித்து பாவித்து கண்ணாடி தவத்துல நீங்க மணிக்கணக்குல நீங்க யாரும் பண்ண வேணாம். இப்ப சொல்ற விஷயத்த அந்த நம்ம சிஸ்டத்துல சொல்லி கொடுத்துற 2 மினிட்ஸ் பாக்குறது, 3 நிமிஷம் கண்ணை பொத்துறது பயிற்சியாவே இருக்கட்டும். கண்ணாடி தவம், கண்ணாடி பயிற்சியா இருக்கட்டும். நான் சொன்னீங்களா, ரிசர்ச்ல வந்து சாமிஜி சொன்னாங்க இல்லையா, 51% நமது சூக்கும சரீரம் வெளிப்பட்டதுன்னா முகவசியம் ஜகவசியம் வந்து, அது ஏன் சாமிஜி 51% மட்டும் சொல்லி இருக்கிறாங்க? அவர் 99% சொல்லி இருந்திருக்கலாமே சாமிஜின்னு நிறைய பேர் கேட்டா, அவங்க யாரும் இல்ல, அவர் சாமி சொல்லிட்டாருன்னா 51 தான். சரி, நானும் ஒன்னும் சொல்லிக்கல. சரி, நான் என்ன பண்ணேன், அதிகாலை 3 மணிக்கு எழுந்து நம்ம பயிற்சி பண்ற பழக்கத்தில் இருக்கிறதுனால, ஒரு நாள் பௌர்ணமி என்று கண்ணாடி தவத்துல உட்கார்ந்து 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அசைவற்ற நிலையில, ஸ்டில்னஸ்ல, என் பார்வையோட இமை வந்து அசையாம என் உருவத்தையே 2 ஹவர்ஸ் பார்க்குறேன். 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4, 5 மணி ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஷேடா இருக்கும், கிளவுட் மாதிரி இருக்கும். இப்படி இருக்க என்ன ஆச்சுன்னா, டோட்டலா நல்லா பார்த்துங்க, நம்முடைய பிரெயின் பிரெயினோட மையத்துல இருந்து தான் எல்லா விஷனும், அதான் விஷன் ஃபார் விஸ்டம், அதான் அறிவு. மூளைய மையத்தில் இருக்கக்கூடிய பீனியல் சென்டர்ல இருந்து தான் எல்லாமே காட்சிப்படுது, பார்க்கப்படுகிறது. அது நேரா கண்ணோட லென்ஸ்ல பட்டு அதனுடைய பவர் லென்ஸ்ல ஃபில்டர் ஆயிட்டு எதிர்க்கிற தோற்றம் அந்த அடர்த்தியை மட்டும்தான் காமிக்குது. அடர்த்திக்கு காரணமா இருக்கிற அணுக்களையும் காமிக்க மாட்டேங்குது. ஏக இருப்பு நிலையை அது காட்சிப்படுத்த மாட்டேங்குது. ஏன்னா லென்ஸ்ல படாது, நம்ம கண் லென்ஸ்ல ஸ்கேன் பண்ண முடியாது. அப்போ நாம வந்து அசைவற்ற நிலையில இந்த உடலை கண்ணாடியில அப்படியே போட்டு கிடக்கணும். கண்ணாடிக்கு முன்னாடி கிடக்குறோம், அப்படியே ஸ்டில்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆரம்பத்துல கண் எரியும், அப்படிலாம் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்க அப்ப நீங்க ஸ்டில் ஆயிடுறீங்க. கண்ணாடிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டில்னஸ் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த உருவம் அப்படியே நின்று போச்சுன்னு வச்சுங்க, அங்க ஒரு அந்த மைண்டு பிரெயின் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்க
தானாவே உங்களுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி, இந்த வேவ் லென்த் சொல்றாரு சுவாமிஜி, 40ல இருந்து தானாவே 13க்கு வந்துரும். வந்திருக்கு பொழுது அன்னைக்கு நடந்த நிகழ்வு சொல்றேன். 13 ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இருக்குது. அதாவது ஆல்பா வந்துருச்சு. சாமி சொல்ற 8 to 10, 8 to 13 அந்த ஃப்ரீக்வன்சி வந்து லேண்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. நான் கிட்டத்தட்ட 2 hours விட்டுட்டா என்ன ஆகும்? கண்ணை மூடினாதான் நமக்கு ஆடிக்கிட்டே இருக்கு மைண்டு. கண்ணை திறந்துட்டு கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம சிலை மாதிரி கிடக்குறோம். ஸ்டாச்சு மாதிரி. ஸ்டாச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்படியே கிளவுடு மாதிரி கொஞ்ச நேரம் 1 hour கிளவுடு மாதிரி ஆகுது. அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் ஆக ஆக அங்கங்க அந்த அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் விறுவிறுன்னு தெரியுது. அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் இருக்கு என்னாச்சுன்னா பிளர் ஆயிடுச்சு என் பாடி. என்னுடைய தோற்றம் ஃபுல்லா நுண்ணுடல் தான் சொல்லிட்டு 5:30 மணிக்கு எனக்கு தெரியுது. 5:30 இருக்கும். 2.5 ஹவர்ஸ்ல உண்மையிலேயே ரவ உடம்பு மாதிரி தாங்க இருந்தது. சன்னமா ஆயிடுச்சு. கண்ணாடியும் கரைஞ்சு போச்சு. கண்ணாடி எனக்கு இடையிலயும் டிசால்வ், கண்ணாடிக்கு எனக்கு இடையிலே கொட்டி வச்சிருக்குது அந்த ஆகாஷ் அணுக்கள். நான் ஏதோ கண்ணாடி அங்க இருக்குது 3 அடி தூரத்துல அமரும் பொழுது 3 அடி நான் டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது அவர் கணக்கு போக போக நோ டிஸ்டன்ஸ், ஐ ஆம் நாட் செப்பரேட்டட் ஃப்ரம் த மிரர். கண்ணாடிக்கு எனக்கு வேறு வேறு இல்லை. ஏன்னா நானும் அணுக்களா கரைஞ்சு போயிருக்கு, கண்ணாடி அணுக்களா கரைஞ்சிச்சு, கண்ணாடிக்கு இடையிலே அணுக்களா கரைஞ்சிச்சு. இந்த ரூம் ஃபுல்லாவே டிசால்வ் ஆயிடுச்சுங்க. டிசால்வ் ஆகல, டிசால்வ் ஆகி இருக்கிறத என் மனம் கரைந்து இருக்கிறது. எப்பொழுது மனம் கரையும்? அசைவற்ற தன்மையில் இருக்கும் மனம் கரைகிறது. ஆக்சுவலா இல்ல, அது நான் சொல்றேன், இது அனுபவத்தால் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு கூட நீங்க கூட ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சேஃப்டியா. அப்படி நான் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ரிட்டர்ன் வர முடியல. அதனாலதான் யாரும் பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்ப டைப் பண்ணி சாமிஜெல்லாம். ஏன்னா டோட்டலாவே அந்த கான்சியஸ் போய் மனோன்ம நிலைமை ஒடுங்குறாப்புல இருக்குது. டோட்டலா கோல்டு கலரை மாறிட்டு அந்த ரூமே ரொம்ப ஜொலிக்குது. அந்த ரூம் ஃபுல்லா வெறும் துகள் தான் இருக்கு. கோல்டன் பார்ட்டிகல்ஸ். என் உருவம் இல்லை, யாருமே இல்லை அங்க. ஆக்சுவலா ரியலா அதை ரிசர்ச்சுக்காக பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 6 hours பண்ணியிருக்கிறேன். 3 மணில இருந்து 9 வரைக்கும் பண்ணியிருந்திருக்கிறேன். அதனால அவ்வளவுனா நீங்க பண்ண விடாது யாரும். ரொம்ப அருட்கா போட்டுக்கிட்டு நானும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா பண்ணணும். 6 மணிக்கு மேல பண்றேன். ரிசர்ச் ஸ்காலர் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. அது நிறைய அந்த மாதிரி ஆயிட்டு லைவா. அப்பதான் நான் சாமிஜி 51% போகுதுன்னு சொன்னீங்களே, உங்க அருளால, உங்க அருட்பேராற்றல் 100% குவிஞ்சு இருக்குது சாமிஜி. அது மாதிரி நண்பர்களே, நோ டிஸ்டன்ஸ், உனக்கும் எனக்கும் தூரமே இல்லைங்கிறார் சித்த புருஷர் அருட்தந்தை சத்குரு. உனக்கும் தூரம் இல்லை. அங்க கால தூர வேக பெருமனற்ற நிலை. ஆக்சுவலா நமக்கு இது எதுக்காக எனக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே பேராசை தெரிஞ்சவங்க தான். நம்ம ஸ்கை யோகா மனவளக்கலைய நாம் எல்லாமே பேராசிரியர்கள் சொல்றேன், மூத்த நம்ம எல்லாருமே நீ எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க பெரிய லெவல்ல. அதுல நான் கடைக்கூடியா தான் இருப்பேன். ஆனா என்ன விஷயம் சொல்ல வர்றாரு சுவாமிஜி அப்படின்னா, இது எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீ ஒவ்வொருத்தருமே ஒரு நடமாடும் லெபார்டரியா மாறி ஆசான் துணையோட, அருட்காப்போட, சித்தர்களோட காப்போட, இது சித்தம், இது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பெரிய பாட்டு இல்லையா அது? அந்த பாட்டு கேட்டா மெல்ட் ஆயிடும். உண்மையிலே அன்பர்களே, அதாவது இன்விசிபிள் வேர்ல்டு தான் இருக்கு. விசிபிள் வேர்ல்டு இல்ல. ஆக்சுவலா இன்விசிபிள் வேர்ல்டுல இருக்கிறோம். we are invisible. I am that I am தான். சோ இந்த மெட்டீரியல் கொட்டி வச்சிருக்குது துகள் துகளா. ஒன்னும் ஆழ்ந்து பார்த்தா அந்த கிரில்லியன் கேமரால ஏகாந்தம், ஏக இருப்பு நிலையே. சாமி சொல்றாரு, கடலும் மலையும் போல. எது அலை? உடலே அலைதான், நுண்ணுடல், சுழல் அலை. பாத்தீங்களா, நாம ஏற்கனவே ஷேப்லெஸ் தான். பை பர்த் இட் செல்ஃப் we are shapeless.
பவுண்டரிலெஸ். யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்றாரு. ஒன்றே குலம், ஒரு பொருளே தேவன். ஒக்கட்டே, பிரம்மம் ஒக்கட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? அட்டாமிக் ஒக்கட்டே, சூட்சும தேகம். அந்த நிலைக்கு நம்மள பழகி 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 இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த மூளை குழந்தையா இருக்கும்போது சூப்பர் கான்சியஸா இருந்ததுங்க அந்த குழந்தை. ஆனா இருக்கிறதுல சூப்பர் கான்சியஸ் தான். அந்த மாடுலேஷன்ல தான் இத்தனை கான்சியஸை பிரிச்சு வச்சுட்டாங்க. காஸ்மிக் கான்சியஸ், சப்கான்சியஸ், பிசிக்கல் கான்சியஸ் சொல்லிட்டு எல்லாமே ஒரே பொருள் தானே. ஏக இருப்பு நிலையே தான் அசைவுல துகளா இருக்கு. ஏக இருப்பும் அசைந்த சுழலலை கூட்டம், பரமாணு கூட்டத்துடைய தொகுப்பு தானே, அடர்த்தி தானே பார்க்கிற காட்சி எல்லாம், தோற்றம்லாம். அப்ப இதுவும் சூப்பர் கான்சியஸ் தானே. நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. சூப்பர் கான்சியஸ் மட்டும்தான் இருக்கு. சப்கான்சியஸோ, பிசிக்கல் கான்சியஸோ, காஸ்மிக் கான்சியஸோ நீங்க பிரெயின்ல நீங்க தேவையில்லாம கத்து வச்சுக்கிட்ட பாத்தீங்களா நிறைய உலகியல் பத்தி. அதனால மூளை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மைண்ட் வச்சுக்கிட்டு வேவ், அது மைண்ட் வந்து கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த வேவரிங் தான் கான்சியஸ் இப்படி போயிடுச்சு, ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு தவிர. பட் பை பர்த் வி ஆர் சூப்பர் கான்சியஸ். பை பர்த் இப்போ சூப்பர் கான்சியஸ் தான். அந்த மூளையுடைய காமதேவன். எது காமதேவன்? மனமே காமதேவன். எது ஞானதேகம்? உடையவன் ஞானதேகம். உடைமைகள் எல்லாம், த ஐடென்டிட்டி இஸ் தி காமதேவன். காமதேவன் ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, இச்சை, மனம். எதுல இச்சை? சிற்றின்பம் மட்டும் இச்சைன்னு சொல்றதை விட, பொறாமை ஒரு இச்சை குணம், கவலை ஒரு இச்சை குணம், காமம், காமியம். ஆக்சுவலா அந்த எதெல்லாம் அகைன்ஸ்ட் உடையவனுக்கு, அகைன்ஸ்ட் நேச்சரோ, எதெல்லாம் ஷேப்லெஸ்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கு பாருங்க. எதெல்லாம் ஷேப்லெஸ், பவுண்டரிலெஸ், காட்லினஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய நமது எண்ணம், சொல், செயல் அனைத்துமே காமதேவனே. நாம பாத்தீங்கன்னா குழந்தையா பிறக்கும் பொழுது காமதேவனே இல்லைங்க, ஞானதேகம் மட்டுமே இருந்தது. அதுக்கு காமதேவனை உற்பத்தி பண்ணதே நாம தான். அதுக்கு தேவையில்லாத, அதாவது அது ஃபீட் பண்ண அது அந்த குழந்தைய ஷேப்லெஸ்ஸா இருந்த குழந்தைய எப்ப நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்தோமோ அந்த ஷேப்பு தான் இவ்வளவு சுப்பீரியாரிட்டி, இம்பீரியாரிட்டி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பொய். பொய் சொல்றது என்ன இருக்கு? உண்மையை தவிர ஒண்ணுமே இல்லைங்க. பொய் எங்கிருந்து வந்தது பாருங்க. பொய். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், சாமி சொல்றாரு பாருங்க. போதை போர் பொய் புகை ஒழித்து பொறுப்போட அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர் தம் வாழ்வில். அந்த ஐந்தொழுக்க பண்பாடு சொல்வார். அதுல பொய் ஒண்ணு வரும். பொய்ங்கிறது உண்மையிலே இல்லாதது. பொய்ன்னு என்னதுங்க? இல்லாதது பொய் இல்ல, இருக்கிற உண்மைதானே இருக்கு. ஒரே பொருள் தானே இருக்கு. இந்த இல்யூஷன், இந்த ஷேப் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஐடென்டிட்டி, அடையாளங்கள், அதுதான் பொய். இப்ப நாம் என்ன இந்த காட்சியை நான் பார்க்கிறோமே, நான் உங்களை பார்க்கறீங்க, நீங்க என்ன பார்க்கறீங்களே, இது உண்மையிலே இல்லை. இது பார்ப்பது நுண்ணுடலை தான், பருவுடல் அல்ல. உங்க லென்ஸ் தான் அங்க குறை. ஒரு லென்ஸ் எடுத்துட்டு கில்லியன் கேமரா லென்ஸ் வச்சு பாருங்க, எல்லாமே அட்டாமிக் பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் என்ன பண்ணும், பார்க்க பார்க்க இந்த மூளை பாருங்க, சொல்றாரு சாமிஜி. இந்த மூளை எதை பார்க்குதோ, சரிப்பா கண்ணால இப்போ 2 லென்ஸ் தானே பார்க்குது, நான் மாற்ற முடியாது. அது என்ன பண்ணலாம்? மூளை லென்ஸ் வச்சுக்கிட்டு, கண்ணோட லென்ஸ் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கோ, பாவனை பண்ண சொல்றாரு. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை
எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், நினைப்புதான் பாவனை, அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை சூழ்ந்தழுத்த இயல்பூக்க நியதியாகும். இதான் இயல்புக்கு நீ க்ஷணத்துக்கு க்ஷணம் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அங்க அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். சூழ்ந்தெழுத்தத்தால உடனே மூளையில இருந்து ஒரு டக்குனு ஷேப் எடுக்கும், கருமையத்துல பதியாவும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி உங்களை அப்படியே உங்களுடைய அறிவாட்சி தரத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுது, க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு நடக்கும். சூழ்ந்தெழுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? விடாத கருப்பு, விடாது சூழ்ந்தெழுத்திக்கிட்டே இருக்குது. விடாத கருப்பு சூழ்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கு. உங்களை எது வரைக்கும் சூழ்ந்து அழுத்து? நம்மள நாம ஒண்ணும் தடையே கிடையாது. அதுக்குதான் அதுவே பொருளாகி பாருங்க, தடையே இல்லாதது அதுவே துகளாகி பரமாணுவாகி அதுவே சூழ்ந்து அழுத்தும் போது ஒவ்வொரு பரமாணு உள்ள வரைக்கும் வந்து நம்ம மூச்சு இழுத்து மூச்சு விடுற மாதிரி ஒவ்வொரு பரமாணுவும் பிரம்மத்தின் திணிவு. அந்த ஒவ்வொரு பரமாணு சுத்தி சூழ்ந்தழுத்தி 360 டிகிரியும் பிரம்மமே தான் வருது. அந்த ஒவ்வொரு பரமாணு மையம் வரைக்கும் போய் பிரம்மம் மோதி மீண்டு இடிச்சு வருது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ 120 ட்ரில்லியன் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இந்த பருவுடல்னா இந்த நுண்ணுடல் தான் இருக்குது. நுண்ணுடல்னா ஷேப் இருக்காது. அப்ப சூழ்ந்தெழுத்தும் பிரம்ம கடலை வேற ஊறிட்டு கிடக்கணும். அந்த பிரம்மத்துடைய அசைவு தான் நுண்ணுடல். அது மீண்டும் சூழ்ந்து இழுத்தும் போது அதனுடைய ஆற்றலுக்கு பாருங்க, பேராற்றல். பேராற்றல் என்னத்த சொல்றதுனே தெரியல, பேசுறதுக்கு என்னத்த பேசுறதுனே தெரியல. அந்த நுண்ணுடல் சரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு எனக்கு. ஷேப்லெஸ் போயிட்டு இருக்கு மைண்ட். இப்போ இருப்பு நிலை இந்த பாருங்க, பிரம்ம கடல்ல நான் தான் பிரம்மம், நான் நானே தான், நான் மட்டும்தான் இருக்கிறேன் பாருங்க. நானே ஏக இருப்பு நிலை, நான் தான் அசைஞ்ச அணுவா, நானே சூழ்ந்தழுத்தி ஒவ்வொரு பரமாணு மையம் வரைக்கும் நானே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பரமாணு உள்ள வரையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு. அதனாலதான் நீங்க காட்சியாவே லென்ஸுக்கே தெரியுறீங்க, வெளிச்சம். அப்போ உங்களது எண்ணம் சொல் செயல் அந்த மையத்திலிருந்து தானே புறப்படுது, ஒவ்வொரு பரமாணு மையத்தில். அது அப்படியே ஆயிடும். ததஸ்து ததஸ்துன்னு சொல்லி வச்சிருந்த மாதிரி சூழ்ந்தெழுத்துற பிரம்மம் ஒவ்வொரு பரமாணு அதே மாதிரி பரமாணு கூட்டம் தான் நாம. ஒவ்வொரு பரமாணு மையம் வரைக்கும் வந்து நீங்க தூங்கினாலும் தூங்காட்டாலும் அது தூங்குவதில்லை. நான் தூங்குவதே இல்லை. ஏனென்றால் நான் எல்லை இல்லாத விழிப்பு நிலை. அது சூழ்ந்தெழுத்தி விழுந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடிக்கு நொடி வந்து போயிட்டு தான் இருக்கு. அப்ப அங்க நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அப்பவே அந்த பிரெயின் தான் வந்து இறை உணர்வு கருவி. நமக்கு தெரியும், பெர்செப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாசனை வருது, உணவு வாசனை. உடனே உங்களுக்கு மூளைக்கு போயிட்டு பசியை தூண்டிட்டு பாருங்க, சாப்பிடலாம் அப்படின்னு. ஒண்ணும் நான் சிம்பிளா ஊறுகாய் மறந்துச்சு, ஊறுகாய் எடுத்துங்க. ஊறுகாய் நினைச்சாலே நாக்கில் ஏன் எச்சில் வருது? நினைக்கிறது மூளை மையத்திலிருந்து நினைக்குது பிரெயின். ஏற்கனவே அனுபவம் இருக்கு அந்த ஊறுகாயை சாப்பிட்டு. ஊறுகாயை பார்த்தாவே நாக்குல எச்சில் வந்து உமிழ்நீர் வந்து எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு பாருங்க. அதுக்கு சொன்னேன். அதனால பி அவேர் ஆஃப் யுவர் தாட், வேர்ட்ஸ், ஆக்ஷன். எண்ணத்தில் விழிப்பு நிலை வைத்திருப்பவனே ஞானி. சாமி என்ன மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. எண்ணத்துல நீ எந்த எண்ணம் வருது பார்க்க சொல்றாரு. நீங்க ஷேப் எடுத்த பிறகு அதுல வேற நல்லது கெட்டது எண்ணம் இருக்குது இல்லையா? அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் ஃபில்டர் பண்ண சொல்றாரு. வந்தா வேணாம் அப்படின்றார். நீ முதல்ல ஷேப்பே இல்லை அப்படின்றப்போ
ஷேப்லெஸ் தாட்டை கிரியேட் பண்ண சொல்றாரு. நீ கிரியேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீ ஷேப்லெஸ் தான், நீ கரைஞ்சுதான் இருக்கிற. அப்ப அந்த எண்ணத்தை என்ன பண்ண சொல்றாரு? என்னன்னா நினைப்பு. நினைப்ப அசைவிட்டு ஃப்ரீயா இருக்கிறப்பலாம் உங்களுக்கு பயங்கர பிஸியா அத்தியாவசிய கடமையை செய்யும்போது மட்டும் செய்யுங்க. கேப் கிடைக்கிறப்பல கண்களை மூடி அசைவற்று உங்களையே நம்மளே கவனிக்கிறதும், அணு அணுவா பாவிக்கிறதும், ஒரு பொம்மை ரவை கொட்டி வச்சுக்கிற பொம்மை மாதிரி நம்மள பாவனை பண்ண 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 கொஞ்ச நாள் ஆகும். 100 நாள். நான் 12 ஆண்டு காலம் அதுல பழகி இருக்கிறேன். அதிகாலை 3 மணிலிருந்து என்னுடைய ரிலாக்ஸேஷனே டாடா சால்ட் பொம்மை ஒரு ஒரு விபூதி கொட்டி வச்சா எப்படி இருக்கும் நம்ம ஷேப்ல, அந்த மாதிரி ஆயிடும். ரிலாக்ஸேஷன்ல கரைஞ்சிரும். அப்புறம் தான் அப்ப அந்த மாதிரி புறப்பட்டது தான் என்னுடைய ஹாஸ்டல் பாடி, ஹாஸ்டல் டிராவல் மேல பிரபஞ்சத்துக்குலாம் போயிடும். போயிட்டு சுவாமிஜி காட்சிக்கு நீட்டுன்னு விடுவார் நிறைய வாட்டி கீழ. பாடி வந்து ஸ்தூல தேகத்துடைய இறுக்கத்திலிருந்து தளர்வு ஆக ஆக ரிலாக்ஸேஷன்ல சூக்குமஸ் தேகம் பிரிய ஆரம்பிச்சுச்சுனாவே உங்களுக்கு பிரணவ தேகம்லாம் சர்வசாதாரணமா போயிடும். அதுவே போயிடும். அதுக்கப்புறம் ஞான தேகத்துக்கே போயிடும். பாத்தீங்களா? இந்த காமதேவனுங்கிறது கவலை இதெல்லாம் மட்டும் இல்ல. உங்களை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. சும்மா உட்கார்ந்தா கூட. ஏற்கனவே போட்ட பதிவு. உங்களுக்கு சும்மாவே இருக்காது. எதையாவது பிரெயின் வந்து எதையாவது நீ இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, அடுத்த வேலை அவங்க பாரு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை பண்ணிட்டு இருக்க. நீ அடுத்த வேலையை பார்க்க ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வேலைக்கு இழுத்துட்டு போகும். அதெல்லாமே காம தேவன் தான். மூளைய 24 மணி நேரமும் சேட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா? டோன்ட் சேட்டர் யுவர் பிரெயின். மூளை எப்பொழுதுமே என்ன சொல்றாங்க, கொடைஞ்சுக்கிட்டே இருக்காத. ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிற 24 மணி நேரமும். ஞானம் பெறணும்ன்றது கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்றாரு. ஞானமே ஒரு சில நேரத்துல குப்பைகள்ன்ற ஒரு சித்தர். ஞான குப்பைகள்ன்றார். அதுவும் மூளையை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. மூளை எப்பொழுது சிந்தனையை நிறுத்துகிறதோ, ஒரு நொடி கால்குலேஷன் இல்லாம, சேட்டரிங் இல்லாம, டக்குன்னு ஃபியூஸ் போன மாதிரி சுவிட்ச் ஆஃப் யுவர் கான்சியஸ், சுவிட்ச் ஆஃப் யுவர் திங்கிங், சுவிட்ச் ஆஃப் யுவர் பிரெயின். பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்ட போட்ட காற்றோட்டத்தை நிறுத்த சொல்லல. பிரெயின் வந்து நினைக்குது பாருங்க, ஒரு வினாடி சிந்தனையற்று நின்னுதான் பார்க்கட்டுமே, அப்பொழுதே வீடு வீடாமே, அப்பவே பொங்கிடும் பிரம்மம். நீ 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 ஸ்டாப் திங்கிங், get blissfulness, feel blissfulness, switch off your consciousness. அறிவுக்கு மூளைக்கு பூரண ஓய்வு கொடுத்தா ஞான தேகம். அறிவுக்கு மூளைக்கு 24 மணி நேரமும் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா காமதேவன். உடையவன் தான் ஞான தேகம் பார்த்தோம். உடைமைகள் அத்தனையும் காமதேவன். அன்பர்களே, நம்மளே எடுத்துக்கங்களேன். எவ்வளோ நம்மள மீறி இவ்வளவு பயிற்சி பண்றோம், இவ்வளோ எல்லாமே பண்ணா கூட இந்த உடல்ல எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் கர்மாவின் அடிப்படையில டிசீஸ், ஏதோ உடல் நோய் இருக்கலாம், வாழ்க்கையிலே சிக்கல். சாமி சொல்ற வினைப்பதிவே தேகம் கண்டாயின் அவர் சொன்ன மாதிரி, திருமூலர் ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். வினைப்பதிவின் அடையாளம் என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இது நாளும் தான் நமது வினைப்பதிவின் அடையாளங்கள் சொல்றார் சாமிஜி. இதான் காமதேவனுடைய விளையாட்டுதெல்லாம். 5 அளவு முறை நாம இருக்கிறோமான்னு செக் பண்ண சொல்றார் சாமிஜி. தொடர்ந்து ஒரு 2 hours ஆவது அட்லீஸ்ட் ஒரு 4 அல்ல 5 o'clock எழுந்து அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி பண்ணி ரெடி பண்ணி நல்லா ஆழ்ந்த சுவாசத்தோட ரெடி பண்ணி இந்த உடலை நுண்ணுடலா பாவிக்க சொல்றாரு. நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது டைனமிக் வந்து பிசிக்கல் டைனமிக், அப்புறம் அட்டாமிக் டைனமிக், அதுக்கப்புறம் அட்டாமிக்ல நீங்க டிசால்வ் ஆகி பாவனையில டிசால்வ் ஆகி நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணி பாவனை தான் எல்லாமே. ஏன்னா நம்மளால இப்ப அனுபவம் இல்லை, இப்போ வேற மாதிரி அனுபவம் இருக்கு. பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கு இல்லையா?
விஞ்ஞானமும் ப்ரூவ் பண்ணிட்டான் இல்லையா? ஆல் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். ஒவ்வொரு தோற்ற பொருட்களும் அணுக்களின் கொத்து இயக்கமே. அப்ப அணு என்ன அளவு? டாட்டா பான்ஸ் பவுடர் எடுத்தவே ஒரு துகளை அதை எடுத்து 1 கோடி ஆக்கி அந்த 1 கோடியில ஒண்ணுதான் பான்ஸ் பவுடர் அளவுனா நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்விசிபிள், இமேஜினே பண்ண முடியாத சைஸ் தாங்க நம்ம. வெரி வெரி மைக்ரோ, நானோ மைக்ரோ, மேக்ரோ, அன்மெஷரபிள் ஸ்பீடு, அன்மெஷரபிள் சைஸ், நியர்லி ஸ்பேஸ் இல்லையா? பாய்ம பொருள் தான் இந்த உடம்பே. ரமண மகரிஷி ஐயா மலை மேல நின்னுட்டு திருவண்ணாமலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அணுக்க தொண்டர்கள் கூட இருப்பாங்க இல்லையா? அவங்க கேட்கிறாங்க, சுவாமிகள் ஏன் இத்தனை சந்தோஷம் அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க பாடுறா திருவண்ணாமலையில போற பஸ் எல்லாம் பஸ் நினைச்சுக்கிட்டு எல்லாமே காணல் நீர் அப்படின்றார். அவர் காட்சி சொல்றார் காணல் நீர். ஏன்னா அவர் ஏகாந்த நானா இருக்கிறார். நான் சாட்சியா இருக்கிறார், விட்னஸிங்கா இருக்கார், ஏக இருப்பா இருக்கிறாருங்க. அந்த நான் பாக்குது. இப்போ நான் தான் பேசிக்கிட்டு நான் தான் பாக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், செல்வம் என்ற நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்துட்டா அததான் ஈகோன்றாங்க, வேற ஒண்ணு இல்லை. எங்கிருந்து எனக்கு சோர்ஸ் வருது, எங்கிருந்து வார்த்தை வருது? சத்தத்துக்குள் சதாசிவத்தை காண சொன்னாங்க. இந்த சத்தம் எங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போங்களேன், ஸ்பேஸ்ல இருந்து வரும். அங்கதான் ட்ரிகரிங்கே. எல்லையற்ற பரம்பொருள் தான் சூழ்ந்தெழுத்துல அங்க ட்ரிகர் ஆனா மட்டும்தான் அங்கிருந்து அப்படியே மாடுலேஷன் டெசிபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 0 டெசிபிள் இருந்து வாயில் வரும்போது ஒரு 5 டெசிபிள் 10 டெசிபிள் இருக்குமா, அப்படியே வரும். அங்கிருந்து வந்து இங்க வந்து சவுண்ட் ஸ்பீக்கர். நம்ம வி ஆர் த ஸ்பீக்கர் ஒன்லி, டூல் ஆஃப் த டிவைன். அப்போ அந்த அந்த ஐடென்டிட்டி வேர்ல்டு, அந்த ஐடென்டிட்டி வேர்ல்டுல தான் நம்ம எல்லா அடையாளங்கள் தான் நமது நிஜம். அதுக்கு அப்ரூவ்டுலாம் வாங்கியிருப்போம், எம்எம்டி அப்ரூவ்டுலாம் வாங்கியிருப்போம். ஐடென்டிட்டி கார்டு, ஐடென்டிட்டி, அந்த பேன் கார்டுலாம் சொல்றாங்க. எல்லாம் ரொம்ப உள்ள ஒத்து பாருங்களேன். ஒரு இல்யூஷன் வேர்ல்டுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு நிஜமான ஒரே ஒருத்தர் தான். அவர் என்ன ஐடென்டிட்டி கொடுப்பீங்க? சிவம், பிரம்மம், சாமிஜி சொன்ன சுத்த வெளி, ஸ்பேஸ். ஸ்பேஸ் ஒண்ணுதானே இருக்கு. அதுல இருந்து வந்த அலை துகள்கள் தானே. மீதெல்லாம் கும்பலா இருந்தா நீ மனுஷன் சொல்லிக்கலாம், இப்படி இருந்தா செல்வம் சொல்லிக்கலாம். இப்படி கும்பலா சேர்ந்தா அணுக்கள் அடர்த்தியா இருந்தா மரம், இப்படி கும்பலா இருந்தா காரு, இப்படி ரொம்ப கும்பலா இருந்தா ரோல்ஸ் ராய்ஸ் கார், இப்படி இருந்தா மாருதி கார். அவ்வளவுதானே. அந்த பாருங்க, நம்ம கண்ணோட லென்ஸுக்கு பார்வைப்பட்டு தடுத்தது மட்டும் இல்லூஷனா, அந்த இல்லூஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஐடென்டிட்டி கொடுத்துக்கிட்டு அதுதான் நிஜம்னு சொல்லிட்டு அந்த இல்லூஷன்ல இருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிச்சு இல்லூஷனோட ஸ்பீடு போயிட்டே இருக்க தவிர, இதுதாங்க நீ நரகம் துன்பம். இன்னைக்கு இவ்வளவு வார்த்தை, இன்னைக்கு போர் நடக்குது, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எல்லாரும் உடைமைகள் இருக்கிறாங்க, இல்லூஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரியுதா? உடையவனாக இருக்கிற யாராவது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அந்த நுண்ணுடல் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அந்த அமைதி எனும் பற்றாத நன்னிதி பெற்று உய வேண்டும். உண்மையான நிதி எது தெரியுமா? அமைதிதான். பணமோ தங்கமோ நிதி அல்ல, பேரமைதியே உனது நிதி. பீஸ் ஆஃப் மைண்ட். எவ்வளவு ஆசான் மகான் எந்த அளவுக்கு பேசுன்னு பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? இன்னைக்கு இவ்வளோ தேவையா? சரி, ஓகே, அது வேண்டு வராருட்ட நம்முடைய நமக்குள்ளேயே வார் நடந்துகிட்டு லாஸ்ட் டைம் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வார் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த காமதேவனின் வார், இல்யூஷன் வார், இல்யூஷன் வார் பிளக்ஸ்விட் ஆயிருக்கு. நம்ம ஒண்ணு இல்லை, நம்ம உலகத்தை எடுத்துங்க. யூ ஆர் த உங்க உலகம் உன் உடலே தான் உன் உலகம்.
உன்னுடைய ஸ்தூல தேகம், உன்னுடைய சூக்கும தேகம், உன்னுடைய பிரணவ தேகம். உன் பாக்குறீங்கல்ல ஒரு ஷேப், என்னை பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன்னா 5 அடி ஹைட் இருக்கிறீங்க. இந்த 5 அடி ஹைட்டு தான் உங்க உலகம். நீ தான் உனக்கு டெஸ்டினேஷன். இந்த உலகத்தை எடுத்துக்க சொல்றார் சுவாமி. இந்த உலகம் வைலன்ஸ் இல்லாம சைலன்ஸா இருக்கா? வைலன்ஸ் என்ன அர்த்தம்? காமதேவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். சைலன்ஸ் என்ன பண்ணுவோம்? உடையவன் கிட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பாவித்து பாவித்து நுண்ணுடலாவே கரைஞ்சி கரைஞ்சி பயிற்சி பண்ணி பண்ணி உங்க சுவாசம் ஒரே ரிதம்ல போகுது. அப்பதான் போகும். அதுதான் சாமிஜி நாடி சுத்தி பிராணம் கொடுத்துட்டாரு. தண்டோட சுத்தி எல்லாமே உச்சக்கட்ட பயிற்சிங்க. தண்டோட சுத்தி மிக அற்புதமான அதயோகி பண்ண வேண்டிய விஷயத்துல சொல்லி கொடுத்துட்டாரு சாமிஜிடம். கண்ணாடி தான் உச்சக்கட்ட பயிற்சி. எல்லாமே பர்ஃபெக்டா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சொல்லி கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துலயும் ஒரு 100 மடங்கு இறங்கி பண்ணி பார்க்கணும்ன்றாரு சாமிஜி. இதுல என்ன ரிசர்ச்? இன்னும் ரிசர்ச் எவ்வளவுதான் என்னதான் சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வர்றாரு சாமிஜி. மேபி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களை நான் சொல்ல முடியாது. நான் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே எக்ஸ்ட்ரீம் போய் பார்க்கறேன். உடற்பயிற்சி நல்லா 3 மணி நேரம் பண்ணி பார்க்கறது. நல்லா ஸ்லோவா என்ன நடக்குது பாடி கெமிஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எழுதுனா 4 மணி நேரம் பண்ணும். 2 ஹவர்ஸ் ஸ்லோவா பண்ணும். சுவாசத்தோட ஆக்கணா சக்கரத்துல மூச்சு எடுத்து ஸ்லோவா பண்ணிட்டு 2 மணி நேரம் ரிலாக்ஸேஷன்ல விட்டுருவேன். என்னன்னா நடக்கட்டும். 3 to 7 3 to 7 மார்னிங் 12 இயர்ஸ் கிட்ட பண்ணேன். நிறைய மிராக்கல்ஸ். உடலே கரைஞ்சி ஆஸ்ட்ரல் பாடி அதுவே போச்சு. நான் முயற்சி எடுத்து ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் பண்ணதே கிடையாது. நேச்சுரலா நடக்கணும்னு சொல்லிட்டு அதுகிட்ட விட்டுட்டு சாமிஜி பார்த்துக்கிட்டா இருச்சு. கண்ணாடி இதை எக்ஸ்ட்ரீமா பண்ணி பார்த்தேன். காயக்கல்பம் எக்ஸ்ட்ரீமா பண்ணி பார்க்குறேன். அஸ்வினி முதல் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஞாபகம் வரும்போது போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சொல்லிட்டாருல்ல, கரை போக்கி வித்ததனை விரை. எந்த கரை? இந்த காமதேவன் கரை மூலாதாரத்தில் இருக்குங்க, வித்து சக்தியில. கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயக்கல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும். நிறைமனம் ஈகையோடு பொறுமை கற்பு நேர் நெறியும் மன்னிப்பு இயல்பாய் ஓங்கும். நீ போராடிட்டு இருப்ப, மன்னிக்கலாமா மன்னிக்க வேணாமா மன்னிக்கலாமா மன்னிக்க வேணாமா. ஒரு நல்ல மூடு இருந்தா மன்னிக்கலாம்னு தோணும். கொஞ்சம் மூடு மாறிச்சுன்னா மன்னிக்க வேணாம்னு தோணும். ஸ்டெப் எடுக்க வேண்டியது இல்லையா? இது அதெல்லாம் வேண்டாம். நீ சின்சியரா 3 வேளை காயக்கல்பத்தை நல்லா சின்சியரா பண்ணு. அஸ்வினி முதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. நீ தான் ரிசர்ச் பண்ணிக்கணும் உன் பாடியை. அவங்க ஆரம்ப கட்டத்துல 10க்கு 1 சொல்லி இருக்கிறாங்க. அது ஓகே, ஸ்டாண்டர்டைஸ். நீ உன்னை அப்டேட் பண்ணணும்னா நீ ரிசர்ச் ஸ்காலரா வரும்பொழுது நம்மள சொல்றாங்க. அதுதான் அப்படி நான் பண்ணிட்டு நிறைய அஸ்வினி முதிரை போட்டுட்டே இருப்பேன். ஓஜஸ் போட 30 40 எல்லாம் பண்ணி நான் அந்த பயிற்சி பண்ணி யுக்தி சக்தியில என்னதான் நடக்குதா சொல்றாரு. அது நடக்குதா? இறை உணர்வு, விழிப்பு நிலை, அறிவு, எண்ணத்தின் விழிப்பு நிலை, அறிவு கூர்மை, மறைபொருளாம். அது பாடல் வரும் பாருங்க. மறைபொருளாம் மாதவம் அம்மை. அதுவே பிறவி பயனே உங்களுக்கு கொண்டு வந்து முக்தி கொண்டு போயிடுன்ற காயக்கல்பம் மட்டுமே. நான் உண்மையிலேயே நான் அந்த ரிசர்ச்சுக்கு பல ஆண்டுகள் அந்த காயக்கல்பத்துல நான் நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறேன். அனுபவமும் இருக்கு. அதான் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ன்றது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் அத்தனை ரிசர்ச் பண்ணி சிந்தித்து தெளிவாயின்றது. அப்பதான் எல்லாத்தையும் நீ ஊர்ஜிதம் பண்ணும்போதுதான் நீங்க ஒரு ஆசான அளவுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு வர முடியல அப்படின்னா கூட அப்படி ஒரு ஸ்பார்க் அவர்கிட்ட இருந்து ஒரு இறை எடுத்துக்கடா டேக் இட் அப்படின்னு சும்மா அப்படி போடுறாரு இல்லையா தீட்சைன்னு சொல்லிட்டு, அது இங்க வேலை செய்யுது. நல்லா கன்ஃபார்மா வேலை செய்யுது. அந்த மாதிரி நீங்க பயிற்சியில நம்மள பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் காமதேவனின் ஆட்சியை கீழே இறக்கிட்டு இந்த ஞான தேகத்தினுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுல உண்மையிலே நிறைய யோக கலைகள் இருக்கு. நமது மனவளக்கலையில தான் அத்தனையும் எக்ஸ்ட்ராடினரிங்க. உண்மையிலே இதுவே போதாதுங்க, காலம் போதாதுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமது மூளை ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல சும்மா தானே ஒரு வீடியோ பாக்குறோம். எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கக்கூடிய காமெடி பார்த்தா கூட போதுங்க, சிரிச்சுதான் உங்களுக்கு டோபமைன் சுரந்துரும். அட்லீஸ்ட் மூளை நல்ல ரசாயனத்தை சுரக்கும், உங்களோட உடம்பு எனர்ஜியா இருக்கும். கவலையான வீடியோ பாக்குறாங்க, படம் பாக்குறாங்க, மக்களை சொல்றேன். இப்போ யாராவது ஒரு விஷயத்த சொல்றது நாம எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது 24 இந்த மூளையில பல ரசாயன மாற்றங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே ஒரு தேவையில்லாத கார்டிசால் மாதிரி
இன்னும் நிறைய வாயில வராத வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் உமிழ்ந்து கொண்டே இருக்க இருதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கிட்னி, ஸ்பிளீனு, லிவரு இது எல்லாத்துக்கும் விஷத்த மூளை சுரக்க வைக்குது. அதனால அதனுடைய உண்மையான இது சொல்றாங்க இல்லையா, பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது, பதிலா வேற எதுவும் சுரக்குது. அதெல்லாம் கண்டாமினேஷன் ஆகுறது கேன்சர் செல்களா மாறுது. இப்போ மால் ஃபங்க்ஷனாக மாறுகிறது. நம்ம மெட்டபாலிசமே ப்ராப்ளம். என்ன பண்ண போறோம்? ரொம்ப அடிக்கடி சொல்றதுதான். வரும்போது வித்தவுட். ஒரு ஷேப்பே கிடையாது. போகும்போது வித்தவுட். நீ உண்மையிலேயே உத்து பாருங்களேன். வித்தவுட் தான். நம்மள பார்த்து ஒருத்தர் வித்தவுட் வருது அப்படின்னுவான் நம்மள பார்த்து. உண்மையிலேயே வித்தவுட் தான்டா. என்ன வித்தவுட்ன்னு சொல்லிட்டியா நீ? என்ன வித்தவுட்ன்னு சொல்லிட்டியா? அப்படியா? என்ன வித்தவுட்னா ரொம்ப சந்தோஷப்படணும். வித்தவுட் வருதுன்னா ஒரு காலத்துல கோவப்பட்டோம். இப்ப வித்தவுட் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். வித்தவுட் தான். நாம அது எதுக்கு உனக்கு இவ்வளவு கட் அவுட்? நீ ஏன் ஏற்கனவே வித்தவுட்? அப்ப அந்த வித்தவுட் தான், அந்த கட் அவுட் தான் அந்த காமதேவன்கள். வித்தவுட் தான் ஞானதேவன். யூ ஆர் பியூர்லி ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி இல்ல. நம்ம இப்ப ஸ்பிளிட்டிங் பர்சனாலிட்டியா இருக்கோம். தனித்தனியா இருக்கிறோம். பீஸ் பீஸா இருக்கிறோம். பீஸ்ஃபுல்னஸ். அதாவது என்ன சொல்றாரு சாமிஜி? ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம். வி ஆர் நாட் ஸ்பிளிட்டட் ஃபார்ம், ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம். ஸ்பிரிட். ஐ ஆம் த ஸ்பிரிட் சொல்றாரு ஜீசஸ் ஒரு இடத்த. தூய ஆவியானவரே, எல்லையற்ற பரம்பொருள் ஸ்பேஸ், சாமி சொன்ன சுத்தவெளிய, சுத்தவெளி பியூர், பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் மெட்டீரியல், பியூர் பிரம்மம், பியூர் சதாசிவம். அது அவர் அவருடைய பாஷையில சொல்றாரு. தூய ஆவியானவரே, அவர் தான் கர்த்தான்றாரு. தூய ஆவியான எல்லாத்துக்கும் காரணத்துக்கெல்லாம் கர்த்தா அவர் தான்பா. அவர் தான் தூய ஆவியானவரே. இப்ப பேசுறதெல்லாம் விஷயமே நான் அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் பிரச்சனையே இப்போ. நான் செல்வத்துக்கிட்ட இருந்து நாக்குல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் த கர்த்தான்னா என்ன ஆச்சு? அதான் ஈகோ. பேசுவது நானும் அல்ல, கேட்பது நீயும் அல்லன்றார் அவர். இல்ல பாருங்க, சாமிஜி சிம்பிளா வச்சிட்டார் ஒரு இடத்த. ஏம்பா யாரை தேடிக்கிட்டு இருக்க நீ? இறைவனை தேடிக்கிட்டு இருக்க. தேடுவதை நிறுத்துங்கள், தேடுகின்ற பொருளே நீதாம்பான். எவ்வளவு உச்சக்கட்ட உபதேசம் சொல்லிதான் பார்த்தீங்களா? ஜீசஸ் அன்னைக்கு சொன்னார் தேடாதே பாருனார். இவரு தேடுவதை நிறுத்துங்கள். ஏன் சாமி? தேடுற பொருளே நீதான்டா அப்படின்றாரு. அதனால அன்பர்களே, இந்த மூளை சின்ன சின்ன விஷயமா இருந்தோட அப்படியே அப்சர்வ் பண்ணி அங்க ஒரு கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணிடுது. நம்ம நினைப்போம், நானும் 30 வருஷமா உடற்பயிற்சி பண்றேன், 30 வருஷமா காய்கறி பண்றேங்க, 30 வருஷமா தியானம் பண்றேன். ஆனா இந்த உடம்பு அப்படியே தாங்க இருக்குது. இந்த டாக்டர் போற மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். உடம்பு ஒத்துழைக்கல அப்படி சொல்றாங்க இல்லையா? என்ன காரணம்னா, அவங்க மூளை எதையாவது பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. கெமிக்கல்ஸ் தேவையில்லாம சுரந்துகிட்டு இருக்கு. கனவுல, பகல்ல இது எல்லாம் உடம்ப பாய்சனா மாத்திக்கிட்டு இருக்கு. அதனால பாடி இப்படி ஆயிடுது. எப்பவுமே ஹாப்பி மூட்ல இருங்க. எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே, டேக் இட், பாத்துக்கலாம். நீங்க எவ்வளவு அன்கலெக்ஷஸா ஃப்ரீயா நம்ம இருக்கிறோமோ, காமதேவனுடைய வேலை குறைய 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 ஞான தேகத்துடைய, சுத்த தேகத்துடைய ஆளுமை, பெர்சனாலிட்டி உங்களுக்கு மாறிடும். பெர்சனாலிட்டி நீ ஸ்பிரிச்சுவல் பெர்சனாலிட்டியா கொண்டு வந்துடணும் அப்படின்னா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த நோயே காமதேவன் தான். எதுக்குமே நீங்க சென்சிட்டிவிட்டியா நம்ம அலட்டிக்க கூடாதுன்றாங்க. அப்ப நல்லா நல்லா பிராணாயாமம் நல்லா பண்ண சொல்றாங்க. சாமிஜி சொல்லுவாங்க 5 நிமிஷம் நாடி சுத்தி பிராணாயாமம், 5 நிமிஷம் தண்டோட சுத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணுவோம் இல்லையா தியானத்துக்கு முன்னாடி? நான் அதை ஒரு பயிற்சியாவே எடுத்து 1 மணி நேரம் 108 நாடி சுத்தி பண்ண 1 ஹவர் ஆயிடும். 1 ஹவர் பண்ணுவேன். தண்டோட சுத்தி 108 வாட்டி பண்ணுவேன். என்னதான் அங்க ஒரு விஷயம் இல்லாம ஒரு சாமிஜி ஒரு போற போக்குல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் சொல்லியிருக்க மாட்டாரு இல்லையா? அவர் என்ன ரிசர்ச் பண்ணிருப்பாரு, அதை நாம பண்ணணும். அப்ப 108 வாட்டி பண்ணிதான் பாருங்களேன், இந்த முகம் தேஜஸ்வி. தயவு செய்து பண்ணுங்க போயிட்டு. இல்ல, நான் பேராசிரியர்கள் சொல்லல. புது அன்பர்களா இருந்தாங்கன்னா பண்ணுங்க, அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பேராசிரியர்களா நல்லா பண்ணுவீங்க. அதெல்லாம் சாமி இல்ல. புது அன்பர்கள் யாரோ கேட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நான்.
பேச வைக்கிறாங்க. அது கூட நான் எங்க பேசுறேன். அதனால நண்பர்களே, அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் ரிசர்ச் நல்லா ஆழ்ந்து பண்ணணும். பண்ணி பாருங்க. நீங்க நெறைய ஏதோ ப்ராப்ளம்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த லங்ஸ்ல பிரச்சனைங்க, கிட்னில பிரச்சனைங்க, கொஞ்சம் சுகர் ஏறிச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு டயர்டாவே இருக்குதுங்க. மார்னிங் தூங்கி எழுந்தா கூட டயர்டா இருக்கு அப்படின்னா, ஆக்ஸிஜன் செல்லுக்கு பத்தல, புரோட்டீன் பத்தல, கொலாஜன் கம்மியாயிடுச்சு. அப்ப என்ன ஆகணும்? எல்லாமே ஏர்ல இருக்கு. ஏர் லைஃப்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஏர், ஸ்கை. நாடி சுத்தி பிராணாயாமம் 108 வாட்டி பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு வாரத்துல ரிசல்ட் தெரியும். தண்டோட சுத்தி 108 வாட்டி பண்ணுங்க. ஞாபகம் வரும்போதெல்லாம் பண்ணுங்க. உடற்பயிற்சி திருப்தியா டைம் கொடுத்து உடலோடு ஒருங்கிணைந்து பண்றது தாங்க 2 மணி நேரம் ஆகுது. நான் எங்கேயாவது நினைச்சு வேகமா பண்ணா 20 நிமிஷம் போதும். 1/2 hour. அது எந்த பெருசா ரத்த ஓட்டம் எப்போட்ட காட்டணும். வேகமா பண்ணிக்கலாம் பாயாது. ஸ்லோவா நல்ல ஒரு ரிதமோட பண்ணி பாருங்களேன். அது டைனமிக் மெடிடேஷனாவே மாறும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு டைம் ஆபீஸ் டைம் 6, 7 மணிக்கு புறப்படணும்னா, நீங்க 4 மணிக்கு எழுந்தா தானே உங்களுக்கு அமைதியா இருக்கும் மூளை. காஸ்மிக் எனர்ஜில பண்ணணும் இல்லையா? அந்த 2 ஹவர்ஸ்ல நல்லா பொறுமையா பண்ணி ரிலாக்சேஷன் நல்லா தூங்கி எழுந்து நீங்க ஆபீஸ் போய் பாருங்க. என்ன ஒரு புத்துணர்ச்சி! ஏன்னா டிஃபரெண்ட்டா எப்பயும் ஒரு ஹேப்பியா இருக்க வேண்டாம். நீங்க இன்னும் தெரியல ரொம்ப ஹேப்பியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க டோபமைன் சுரந்துச்சு அவனுக்கு. காயகல்பம் நல்லா பண்ணி பாருங்க. நீங்க காயகல்பம் பண்ணி பாருங்க. நல்லா ஓச்ச சேர்த்தி பாருங்க. தண்டோட சுத்தி ஓட்டு பாருங்க 108 வாட்டி. கார்டிசோல் ஏற்கனவே சுரந்ததெல்லாம் ட்ரெயின் அவுட்டா யூரின்ல வந்துரும். டோபமைன் சுரத்துல டோபமைன் சுரக்கும், ஆனந்த சுரக்கும், மெலட்டோனின் சுரக்கும். பிரெயின் எல்லாம் மலர்ந்து என்னென்னவோ புது புது யோசனை எல்லாம் வரும். எனர்ஜியை மேல ஏத்துங்க. தண்டோட சுத்தி. மூளை தாங்க ரொம்ப முக்கியம். எதுக்கும் இனிமே வந்து எதை பத்தி கவலைப்படாம ஃப்ரீயா கூலா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கும்போது, ஞான தேகம் வேலை செய்யும் என்னன்னா, எப்பவுமே ஆனந்த நிலையில இருப்பான் இறைவன். நாம தான் உற்சவமூர்த்தின்றார் கடைசியில. அமைதியா இருக்கிற சிவனுக்கிட்ட ஆனந்தம் இல்லையா? அது சமாதி. அவர் எப்ப எழுந்து அது பொங்கி அடிக்குது மூளையில அந்த உட்கார்ந்து இருக்கிற சிவனுக்கு டான்ஸ் ஆடுறது என்ன காரணம்னா ஆனந்தம். காஸ்மிக் டான்ஸ் நடராஜர் ஏன் ஆடுறாருன்னா அவர் உற்சவமூர்த்தின்றாங்க. யார் உற்சவமூர்த்தி? நாம எல்லாம் உற்சவமூர்த்தி தானுங்க. ஏக பரம்பொருள் பிரம்மம் தான் மூலஸ்தானம், மூலாதாரம், மூலம், மூலவர். எல்லை இல்லாத ஸ்பேஸ் சுத்தவெளி தான் மூலவர்னு வச்சுங்க. அதனுடைய அசைவெல்லாம் உற்சவமூர்த்தி தான், உற்சவம் தான். இது அணுக்கள் எல்லாம். அந்த அணுக்கள் வந்து இது மாதிரி அடர்த்தியா நம்ம ஷேப்ல இருக்கிறதெல்லாம் மூர்த்தி, உற்சவ மூர்த்தி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கணுமா? நம்ம இங்கதான் ஆனந்தம் அனுபவிக்கணுமா? பிரம்மம் ஆனந்த பொருள் தான். எங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்குது? இந்த ஷேப்ல மூளை வழியாதான் கூடு விட்டு கூடு பாயிருது, அஷ்டமா சித்து அடையிறது, பேரின்பத்தை அடையிறது, முக்தி அடையிறது, ஞானம் அடையிறது. அடையிறது இல்ல அது, உணருது. முக்தி உணர்வு. சாமி அழகா சொல்லியிருப்பாரு. இறை உணர்வுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இறை உணர்வு அறிதல் வேண்டும். இறை உணர்வு பெறுதல் தான் சொல்லுவாங்க. அடைதல் எங்கேயுமே சொல்லிக்க மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வி ஆர் ரீச்டு. ஒரே மெட்டில இருக்கிறோம். நம்ம அடைய வேண்டிய இடத்துல உணர வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப உணர்வை எல்லாம் பாய்சனா உணர்ச்சி ஆக்கி வச்சது இந்த காமதேவனுடைய சேஷ்டை தான். எது காமதேவ சேஷ்டை? கவலை, பரபரப்பு, ஷேப்பா இருக்கிறது, எப்பவுமே வந்து ஆர்குமெண்ட்ல இருக்கிறது, சரியா தூங்குறது இல்ல, 5 அளவு முறை இல்ல. இது எல்லாம் கார்டிசோல சொல்றது மைண்ட் பிரெயின் ஃபுல்லா விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இனிமே நாம ரொம்ப அவேரா அலர்ட்னஸா ரொம்ப அமைதியா அவேரா கொஞ்சம் பொறுமையா அந்த 4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி பண்ணாதான் வருது. நானே பார்த்துட்டேன். 4 மணிக்கு எழுந்து பயிற்சி பண்ணிட்டு நல்ல காயகல்பத்தை திருப்தியா ஒரு ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி அஸ்வினி முத்திரை போடணும். ஏதோ மேலோட்டமா போடாம எங்கேயும் ஃபேனை கூட ஆஃப் பண்ணிட்டு போட்டு பாருங்களேன். ஃபேன் ஓடுது இல்லையா? ஆஃப் பண்ணிடுங்க. அமைதியான சூழ்நிலை அஸ்வினி முத்திரை ஒரு 30 அஸ்வினி முத்திரை நல்லா அவங்க சொன்ன டைமிங்ல பொறுமையா இழுத்து நிறுத்தி விட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த 72,000 நாடி நரம்புல ஜிவ்னு இழுக்கிறது கேக்குங்க அந்த சத்தம். அதுக்கப்புறம் ஓஜஸ் இழுத்து விடுங்க. எதையுமே ஸ்மார்ட்டா, ரியலா, உணர்வு பூர்வமாக உடற்பயிற்சி பண்ணணும். உணர்வு பூர்வமாக தவமாக தான் காயக்கல்பமே பண்ணணும். அப்பதான் அது செயல் வடிவம் பெறுகிறது. ஏன்னா நானும் 2000ல இருந்து இருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேக வேகமா பண்ணிட்டு ஓடிடும் ஆபீஸுக்கு ஒரு 5 வருஷம்.
பெருசா ஒண்ணும் உடம்புல சேஞ்சஸ் தெரியல. அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சு 4 மணி பண்ண 3 மணிக்கு போன பிறகு புடிச்சிருக்கு. 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திருப்தியா பண்ணா 24 ஹவர்ஸும் நமக்கு ஹேப்பியா இருக்குது. எஸ்கெட்டஸியாவே இருக்குதுங்க. சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் ஆயிடும் பாடி எனக்கு. கீழ பெட்லயே தரையில படுக்கிற மாரி இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல மிதக்க ஆரம்பிச்சுரும் என்னுடைய மிதக்கிற மாரியே இருக்கும். சும்மா கண்ண மூடுனாவே ஃப்ளோட் அப்படியே ஒரு ஊஞ்சல் சேவைன்னு சொல்றாங்கல்ல. உண்மையிலேயே அது உண்மைதாங்க. அப்படியே இந்த ஆஸ்ட்ரல் பாடி கடலும் அலையும் போலதாங்க. நீங்க அமைதியா இருக்க கரைய கரைய பிரம்ம கடல் தாங்க ஹெவியா இருக்கு. இந்த தோற்றம் எல்லாம் 0 வெயிட். தோற்றங்கள் எல்லாம் மலை, பூமி, சூரியன், சந்திரன்லாம் 0 வெயிட். நோ வெயிட். பிரம்மம் தான் ததும்பிக் கொண்டு நானே அதுதான் அப்படிதான் இருக்கு. அதுதான் ஞான தேகம். ஞான தேகம் இல்லாத இடம் உண்டா? காமதேவன் ஒரு இல்யூஷன், ஸ்பார்க் இல்லாத ஒன்று. அது நம்மை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நண்பர்களே. இது ஆக்சுவலா பார்ட் 1 தான் இருக்கு. காமதேவனை பத்தி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா விளக்கணும்னா 1 ஹவர் ஆயிடும். ஸோ நாம எல்லாத்தையுமே எல்லா சர்க்கிளையும் கவர் பண்ணி இது நம்ம எல்லாமே பேராசிரியர்ன்றால எல்லாமே தெரிஞ்சவன்றால அப்படியே இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரி வந்துட்டோம். எல்லாத்துக்குமே இவ்வளவு காலமா பேசிய அத்தனை ஸ்பீச்சுக்குமே ஒரே தீர்வு மனவளக்கலை ஸ்கை யோகா தான். குரு எங்க இருக்கிறாருன்னா நேரடியா குரு சாமிஜி காட்சி கொடுத்து சொன்னாதான் அங்க குரு இருக்கிறாருன்னு என்ன நினைக்க வேண்டாம். எனது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நான் இருக்கிறேன் அப்படின்றார். நீங்க தெரியும் உங்க எல்லாருக்கும் இறைநிலை தன்மாற்ற சரித்திரம் கடைசி புக் ஐயாவோடது ஆசானோட சாமிஜிது. அந்த இறைநிலை தன்மாற்ற சரித்திரம் தான் கடைசி புக். ஒரு 30 பேஜ் தான் இருக்கும். அதுல நான் அது வாங்கி நான் படிச்சேன். அது ரொம்ப ஒரு ஒரு மிராக்கிளா தான் புக்கே கிடைக்காம இருந்த. அந்த புக்ல ஒரு இடத்த குறிப்பிட்டிருப்பாரு கடைசியில ஒரு நாள். இதை படிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா அந்த புக்கை மடிச்சு வச்சுட்டு சாமிஜி எனக்கு இந்த இடத்த புரியல அப்படின்னா அப்பவே உங்களுக்குள்ள நான் கலந்து நான் எதை நினைச்சு எழுதுனா அப்பவே உங்களுக்கு விலக்கி வைப்பேன்னு இருக்காரு. நான் இதுக்காகவே அடிக்கடி அந்த அப்பப்ப ஆக்ட் பண்ணுவேன். சாமிஜி எந்த புரியல. உண்மையிலேயே நான் தப்பா புரிஞ்சுக்கலாம். அவர் லெவலுக்கு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதனால பொய் ஆகாதுல உண்மைதானே. சாமிஜி உங்க அளவுக்கு எனக்கு புரியுது சாமிஜி. உடனே ஒரு இன்ட்யூஷன் வருங்க. ரொம்ப நல்லா ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா தெரியுங்களா வேணும்னு அப்படியே ஸ்பரிசமே தெரியுங்க. சாமிஜி என் உள்ள அப்படியே ஒரு வாமா ஒரு கிளவுடு மாதிரி எதுவும் உள்ள அமர்றதெல்லாம் உணர்ந்திருக்கிற அந்த புக்கை வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தானே. அப்படின்னா பாருங்க, அவர் மனவளலை கொடுத்த 2 ஒழுக்க பண்பாடா இருக்கட்டும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். காலையில மதியானம் சாயந்தரம் நான் நைட்டு ஓடிட்டே இருக்கணும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வோம். அந்த யுனிவர்சல் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் நேச்சர்லாம் ஃபார்மேட் பண்ணி அழகா கொடுத்துருக்கிறார் வார்த்தைகளை மாத்தாம. இது அப்படியே நீங்க அருட்காப்பு, சங்கல்பம் இதெல்லாம் நீங்க வாழ்க வளமுடன் நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. மனசுல 24 மணி நேரமும் உங்க மூளை அருமையான ஞான தேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அமுதத்தை சுரக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல ஒரு நோயெல்லாம் எப்படி போச்சுன்னே ஆச்சரியப்படுவீங்க. சங்கல்பமே எப்பவுமே இருக்கட்டும்ன்றார் சாமிஜி. அப்போ இது எல்லாமே நான் அந்த இடத்தில் இருக்கிறேன்றார். அவர் வார்த்தைகள் அவர் எழுதி மனவளக்கலையில என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்காரு, என்ன மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையிலையும் எழுத்துக்களையும் நான் இருக்கிறேன். என்னை வேற எங்க தேட வேண்டாம். எனது வார்த்தைகளில் நான் இருக்கிறேன். எனது தத்துவத்தில் நான் இருக்கிறேன். இருக்கிறார், உண்மையிலே இருக்கிறார். நான் வான்காந்தத்தில் கலந்திருக்கும் போது இங்க இருக்க மாட்டாரா? அவர் இல்லாத அங்க இருக்கு பாருங்க. அனுபவத்தில் கண்ட உண்மை அன்பர்களே. அதனால சொன்னேன். உண்மையிலே இந்த காமதேவனின் ஞான தேகம்னா எது ஞான தேகம்? காமதேவன் மனமே காமதேவன். மனம் என்ற காமதேவன் மரித்து விட்டால் ஞானதேகம் என்ற நீ பிழைத்து விட்டாய். நன்றி அன்பர்களே. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள்
நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கார்டிசோல்னு சொன்னீங்க. கார்டிசோல்னா நம்ம மெலட்டோனின் செரட்டோனின் சுரக்குது, அது ஹாப்பி ஹார்மோனாயிட்டு இருக்கு. அந்த கார்டிசோல்ன்றது நம்ம எப்படி அதுன்னா நெகட்டிவிட்டியா உருவாக்குமா அது உள்ள நம்ம உடலுக்குள்ள? அது அப்படின்னா என்னங்க ஐயா? கார்டிசோல் அப்படிங்கிறது அது ஒரு தன்மையான ரசாயனம் வந்து, ஆமா, இந்த உடம்புல கெமிக்கல்ஸ் வந்து நோய் உற்பத்தி பண்றதுல அது ஒரு பங்கு வகிக்குதுன்றது. கார்டிசோல் வந்து அந்த மூளையில உற்பத்தி ஆகிற அந்த ரசாயனம் உடல் ரசாயனத்தெல்லாம் மாத்திடுது. உடம்புல மால் ஃபங்க்ஷன் பண்ணுது மெட்பாலிசம் உடம்புல. கெமிக்கல் உருவாக்கிடுங்களா ஐயா? நெகட்டிவிட்டியா உருவாக்குங்களா அது? ஆமாங்க, அந்த கெமிக்கல்ஸ் மாறிச்சுன்னா மூளை வந்து மால் ஃபங்க்ஷனா மாறிடுதுங்க. மூளை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க வராது, உங்களுக்கு மந்தமாயிடும், தாமச குணம்லாம் வருது பாருங்க. இந்த சாத்விக குணம்லாம் குழந்தை இருக்கும்போது சாத்விக குணமா இருந்த மூளைக்கு ரஜோ குணம் தாமச குணத்தை உற்பத்தி ஆயிடும். இந்த கெமிக்கல்ஸ் இந்த நிறைய விஷயத்துல இந்த கார்டிசோல் சுரப்பி வந்து இது மாதிரி பண்ணுதுன்றாங்க. நம்ம சொல்றது கார்டிசோல்ங்கிறது ஒரு உதாரணம் தான். பல தேவையில்லாத விஷ ரசாயனத்தை இந்த மூளையில உற்பத்தி பண்ணுதுங்க ஐயா. நமது எண்ணம் சொல் செயல் அகைன்ஸ்ட் நேச்சரா இருக்கிறது, 5 அளவு இல்லாம இருக்கிறது, தேவையில்லாத விஷயத்த நம்ம போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, பயப்படுறது. அப்ப அங்க என்ன உங்களுக்கு உடனே அந்த நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் பாருங்க, அட்ரினல், அந்த அட்ரினல்ல அடிச்ச உடனே கார்டிசால் வந்துன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் சொல்றாங்க ஐயா. இப்போ டக்குன்னு ஒரு விஷயத்துல பயப்படுறீங்க, ஏதோ ஒன்று பதட்டப்படுறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ண அந்த மூளை ஒரு கமாண்ட்ஸ் கார்டிசோல சுரந்து அங்க நேரா சுவாதிஷ்டானத்துல இருந்து ஒரு அட்ரினலை கிரியேட் பண்ணி உடனே ஒரு கெமிக்ஸ் அந்த வர்றதுதான் இந்த நரம்புகள்ல போய் இம்மீடியட்டா அந்த கொழுப்பா அடைச்சுக்குதா, இம்மீடியட் இன்ஸ்டன்டா ரொம்ப ஃபாஸ்டா அடைச்சு பிளட் கிளாட் பண்ணிடுதான். அதுதான் இந்த ஹார்ட் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு மெயின் காரணம். அதனால வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் அடைக்கிறதுக்கு கொழுப்பு வந்து 20 ஆண்டுகளோட ஆகுமாங்க ஐயா. ஸ்லோவா தான் ஆகுமா. உணவின் மூலமா அடையிறது வந்து 20 இயர்ஸ் கூட ஆகுமா. இந்த கார்டிசோல் சுரந்த உடனே இதை அடைக்கிறதா நிறைய பேருக்கு பதட்டத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, அதனால வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த கார்டிசோல் பண்ற வேலை தான் அப்படின்றாங்க சயின்ஸ்ல. இன்ஸ்டன்டா அந்த குழாயில போய் கடகடன்னு பாச அடைச்சுக்கிற மாதிரி அடைச்சுக்குதான் டக்குன்னு 5 நிமிஷத்துல லாக் பண்ணிட்டு இந்த கார்டிசோல் விஷயம்லாம். அதனாலதான் நீங்க தைரியமா இருங்க, பயப்படாம இருங்க, ஹாப்பியா இருங்கன்னு சொல்றது காரணமே அதுதான். அங்கதான் ஒருத்தருக்கு எல்லாத்தையும் கண்டதை சாப்பிடுவான், கண்டதை குடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன் சொல்லுங்க, அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான், என்ன திட்டினாலும் கவலைப்பட மாட்டான், எதுக்குமே கவலைப்பட மாட்டான். அவன் எல்லா அக்கபோர் பண்ணுவான், நல்லா இருப்பான், பாத்திருப்பீங்க. எந்த பழக்கமே இருக்காது, ஆனா மனசு எப்பாவது அவங்களுக்கு ஒரு அலர்ட்டா பயத்திலே இருக்கும்போது கார்டிசோல் சுரந்துதான் அவங்க நிறைய லிவருக்கு எல்லா ப்ராப்ளம் வருது. நம்ம அதனால நமக்கு மெலட்டோனின் செரட்டோனின் எதுவும் சுரக்காது. இதனால நெகட்டிவிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நம்ம உடம்ப கெடுத்துடும். ஆமா, அதுக்குதான் இந்த தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்ணிட்டு நம்ம ஊழமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் யாரும் தெரியும் போது எதுக்கு நம்ம பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும், எல்லாம் அவன் செயல்ன்றப்போ நம்ம எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா மைண்டு அமுத சுரப்பியே சுரக்கும், ஆனந்த சுரப்பியே சுரக்க ஆரம்பிச்சு. சரிங்க, ரொம்ப சிறப்பையா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாங்க 3 மணிக்கு எழுந்து பண்றோம். நல்லாதான் இருக்கு நீங்க சொன்ன அந்த உடற்பயிற்சி. நல்ல மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கு நீங்க சொல்ற அந்த இது 3 மணிக்கு எழுந்து செய்யறது. அந்த அளவுக்கு ஓசோன் லேயர் நம்மளுக்கு நல்லபடியா கிடைக்குது, மன மகிழ்ச்சியா இருக்கு. டியூட்டி செய்யக்குள்ள கூட நம்மளுடைய வேலைகள் நல்லா இருக்கு ஐயா. ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூரிய ஆரம்பிக்கிற புறப்படுற நேரம் வந்து 3 மணி. ஆக்சுவலா சூரிய உதயம்
சூரிய உதயமே நம்ம பூமியை நோக்கி டேர்ன் ஆகிறது 3:00 2:50 ஆரம்பிச்சோம். ஆஹ் கண்ணுக்கு தெரியுது இன்னும் 5:45 6 மணிக்கு தான். ஆஹ் அந்த நேரத்துல வரும் பாருங்க, அந்த எத்ரிக் எனர்ஜி, வயலட் எனர்ஜி கொட்டுது அப்படியே உம் அபரிதமா. பூமியில ஃபுல்லா பூமி உம் மண்டலம் ஒரு லேயர் ஃபுல்லா அந்த எத்ரிக் தாங்க இது. அத நீங்க எழுந்து உம் உட்காந்துட்டா கண்கள் வழியா உள்ள போயிட்டு உடம்ப எல்லா மெக்கானிசம் மாத்தி கொடுத்துருவோம் அருமையா. சரி. காய்ச்சல்லாம் காலி பண்ணிடும் ஈஸியா 3 மணிக்கு எழுந்து பயிற்சி உம் பண்ணாவே. உம் உண்மைதாங்க. அதே மாதிரி நைட் சாப்பிட்றத நிறுத்திடணுங்க. 6 மணிக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டின்னரை முடிச்சிடணும். இயற்கை உணவு ஆஹ் எடுத்துக்கிட்டு 6 இல்லைங்க மணிக்கு ஐயா, மேல அது மாதிரி தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்போ அவ்வளவுதான், உங்களுக்கு கையில 3 மணிக்கு எழுந்துட்டீங்கன்னா நீங்க தாங்க யூ ஆர் த கிங் ஆஃப் யுவர் செல்ஃப். உம் கிங் ஆஃப் த காட்னே சொல்லும். நல்லது. கர்மாவை தான் காலி பண்ணிடுங்கய்யா 3 மணிக்கு எழுந்தாவே. கர்மா வேனிஷ் ஆயிடும். எல்லாமே தூக்கிடுச்சு. எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்க. உம் நல்லா சூப்பருங்க, பரவாயில்ல. நல்லதுங்க சாமிஜி ஐயா, உங்க கூட மிக்க 3 மகிழ்ச்சி. மணிக்கு ம் சொல்லுங்க ஐயா. நன்றிங்க சாமி ஐயா. கூட வாழ்க வளமுடன். செவ்வாழையா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சந்தியா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கோடான கொடி நன்றி. நாளைக்கு புத்த பூர்ணிமா, இன்னைக்கு குருவ தரிசனம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நினைச்சாவே உங்களோட குரல் கேட்டவே கரைஞ்சிருவோம். நீங்க சொல்ற அனைத்து உண்மை. நாங்க மெல்ட் குருன்னா ஒரே ஆயிரும். ஒருத்தர். ரொம்ப யுனிவர்சல் சந்தோஷம். மாஸ்டர் ஒன்லி சுவாமிஜி அண்ட் சத்குரு மகான்கள் சித்த புருஷர்கள் தான். நாமளும் ரொம்ப எப்பவுமே ஸ்டூடெண்ட். ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட். ரொம்ப திருப்தியா இருக்குங்க ஐயா. சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறாங்க ஐயா. உங்களோட தொடர்புல இருக்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நல்லா வாழ்க பயிற்சி வளமுடன். பண்ணுங்க. கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். காமதேனுன்னு சொன்னீங்க, எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸுங்களா ஐயா? ஆமா, தாட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் அகைன்ஸ்ட் இயற்கைக்கு ம், புறம்பா இருக்கிறது எல்லாமே காமதேன் தான். காமதேனு. காமதேன் ம், இல்லையா? உங்களை டிஸ்டர்ப் ஆவரா ஃபீல் பண்றது எல்லாமே அந்த தாட்ஸ் தானம்மா. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, ம், எதிர்பார்த்து நடக்கல, பரபரப்பா இருக்கிறீங்க, உடம்புல நோய், ஹாஸ்பிட்டலுக்கு ம், போறோம், எல்லாம் அவன் ஆட்சி ம், நடக்குதுன்னு அர்த்தம். ம். ஞான தேகமா மாறிடுங்க. ஆ, ஐயா 24 மணி கண்ணால் நேரம் காண்பதெல்லாம் பிழை. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்களேன். பிளசண்டா இருக்கு கத்துக்கணும், வேற ஒண்ணும் இல்லம்மா. அதுக்கு ஆ, ஒரே வழி மனவளக்கலை நல்லா ஃபுல்லா அண்டர்டேக்கர் ம், நல்லா பண்ணி பாருங்க. பிளசன்ட் ஆயிடும் ம், உடல், உயிர், மனம். ம், சாமிஜி உடலுக்கு கொடுத்த உடற்பயிற்சியே 3 மணிக்கு 4 மணிக்கு எடுத்து திருப்தியா பண்ணிட்டு, உயிருக்கு கொடுத்த காயகல்பம், மனதுக்கு கொடுத்த ம், தியானத்தை, மத்த ம், அபியாசங்கள்லாம் தெளிவா ஒரு 4 மணி நேரம் 24 மணி நேரத்துலமா ம், உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஒதுக்கி பாருங்க. பிளசண்டான லைஃப் ஆட்டோமேட்டிக்கா அதுவா அமையும். நீங்க ஒன்னும் தலையை பிச்சுக்க வேண்டாமா. இதெல்லாம் ம், தானா கொட்டி போயிடுமா. உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் 3 ம், to 4 ஹவர்ஸ் ஒதுக்குங்க. மார்னிங் ஏர்லி மார்னிங். அது மத்த நேரத்துலயும் கடமைன்னு ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம அப்பெல்லாம் பண்ண முடியாது, பொறுமை இருக்காது. அதிகாலை மட்டுமே நம்மள காப்பாற்றக்கூடிய உங்க டைம் நீங்க 3 மணில இருந்து, சரி ஓகே நீங்க ம், குடும்ப பெண்ணா இருந்தா 6 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ம், 6 மணிக்கு மேல உங்களுக்கு கடமைகள் ஓடிடுவோம் நம்ம ஸ்கூலு அப்படிலாம் இல்லையா. அப்ப 3 to 6 கண்டிப்பா யோக முயற்சிக்கு பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு தவம், இடையில எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறவங்களா சாமி ரிலாக்ஸேஷன்ல ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர் ம், தூங்கினா போதும். அப்போ நாடி சுத்தி பிராணம் பண்ணுங்க, தண்டோடத்தை பண்ணுங்க, ஃப்ரீயா வாழ்த்துங்க, வாழ்வாளம் வாழ்த்துங்க. ஏன்னா வேலையை செய்ய பிசினஸ் பண்றதா பண்ணுங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 100 நாள்ல பாருங்க உங்க தேஜஸே மாறிடும். உங்க ஆராயணிச்சு சூப்பரா இருக்கும். என்னடா நானே பிரபஞ்சம் மாதிரி தெரியும், கண்ண முன்னா எங்க நட்சத்திர கூடத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறி போச்சு. 100 டேஸ்ல மாறிடும். எதையுமே வேணாம்னு தடுக்க வேண்டாம். நீங்க நல்லதை அதிகம் பண்ணீங்கன்னா தேவையில்லாத அதுவே போயிடுன்றாரு இல்லையா சாமிஜி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கௌசல்யா கௌசி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? ரொம்ப நல்லா. உங்களோட இதையை கேட்டோன்னே எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா.
நான் உங்களை பார்க்கணும், சென்னை வர முடியலைங்க ஐயா. ஆனா வீடியோ கால்ல பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு தண்ணி தண்ணி வந்துருச்சுங்க ஐயா. நம்ம நேர்லயே பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஐயா. அப்படி என்னால பயிற்சி பண்ண டைம் இருக்கிறது இல்லை, ஏன்னா பேரை இருக்கிறதுனால. ஆனாலும் நான் விடாம இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. அந்த மனசுல ஏற்படுற அந்த எண்ணங்கள், அதுதான் காமதேவன். அந்த நம்மளுடைய தாட்ஸ் தான், அந்த அந்த எண்ணங்கள் தான் நம்மளோட இதாகுதுன்னு சொல்லி சொன்னீங்க. எல்லாமே புரியுதுங்க ஐயா. என்னால திருப்பி உங்களுக்கு உங்க கூட இப்ப பேசுறப்ப எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. இதை அட்டன் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளம். நல்லா பயிற்சி பண்ணுங்க, சாமிஜி பிடிச்சிக்குங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. வாழ்க வேற வளம். நீங்க அந்த குழந்தைய பாக்குறப்ப, நீங்க குழந்தையில இருந்து ஆரம்பிச்சீங்க, அப்படியே நான் அதை அட்டன் பண்றப்போ, அப்ப நம்ம குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், எப்படி நம்ம அந்த இல்லூஷன்ல இருந்து அவங்களை இது இது இல்ல, இந்த கரையிறது தான் இதுதான் உண்மையானதுன்னு சொல்லி எப்படி வளர்த்தணுங்கிறதெல்லாம் இதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டேங்க ஐயா. சாமிஜியோட குழந்தை வளர்ப்பு திட்டம் வாங்கி படிங்க. கண்டிப்பாங்க ஐயா, அது கண்டிப்பாங்க ஐயா. பிரகாரம் சொல்லி. ஓகே, நிச்சயமாங்க ஐயா, நிச்சயம். வாழ்க வளம். வாழ்க்கை வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. காயத்ரிமா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த நண்பராக உமாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உங்க முகத்திலே தெரியுது ஐயா தேஜஸ். நீங்க நீங்க 3 மணிக்கு ஆமாங்க ஐயா. எனக்கு எனக்கு என்னன்னா ஐயா, எங்க அம்மா வந்து நேத்து சண்டே இறந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த நோயால ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க ஐயா. அது ஒவ்வொரு நாளும் நைட்டு அந்த வலியால துடிப்பாங்க ஐயா. அந்த கேன்சர் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த வலி வேதனையோட அவங்க இந்த கர்மாவை கழிச்சாங்களா ஐயா? அது எப்படிங்க ஐயா அது சொல்லுங்க. கழிச்சாங்களா ஐயா? கண்டேன்றப்ப கண்டிப்பா அந்த ஆத்மா ஆ. கேன்சர் வந்து அந்த உடம்பு இறக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆத்மா நிறைய வினைகளை கழிச்சு ஐயா அன்னைக்கு பிரதோஷங்க ஐயா, சண்டே பிரதோஷத்துல இறந்தாங்க. அது ஓகே, என்டையர்லி நீங்க சென்டிமெண்ட் அது ஓகே. பட் கண்டிப்பா இந்த உடல்ல நோய் வருதுன்னா கழிக்கிறாங்கன்னா அது வினை கழிச்சுதான் இருக்கும், கழிச்சுட்டு தான் போயிருக்கும் அந்த ஆத்மா. அது எப்படி ஏஜ் 60-70க்கு மேல போயிட்டா அது இன்னும் ஒரு மாதிரி 80 அப்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஆத்மா வந்து ஓரளவுக்கு மனவளக்கலையில இருக்கிறாங்கன்னா ஆசானுடைய தவம்லாம் பண்ணுவாங்க ஐயா, தவம்லாம் பண்ணுவாங்க ஐயா. சரி, ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா. அவங்கள நினைச்சு ரொம்ப எனக்கு தெரியுது, நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க ஆனாலும் அந்த அவங்க கூடயே இருந்து அந்த 2 மந்த்தா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு பணிவிடை செஞ்சு பண்ணது ரொம்ப அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. அது இருந்து எப்படி மீண்டு வருது? உங்க கர்மாவும் அதுல கழிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வினை, அவங்களுக்கு பண்ணிவிட செஞ்சீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா, ரொம்ப பண்ணாங்க ஐயா. அவங்க டாய்லெட் எடுத்துட்டு இருந்து அவங்க எல்லாமே டேக் கேர் பண்ணுங்க ஐயா. கர்மா வந்து உங்களுக்கு வந்து கர்மா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருப்பீங்க. உங்க வயதான காலத்துல உங்களுக்கு யாரோட உதவி இல்லாம அப்படியே 90 வயசு இருக்குன்னா அப்படியே போகும்போது ஒரு பெட் பேஷண்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இந்த கர்மாவை செஞ்சுட்டீங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வருது எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் புரிய வைக்கங்க. டிப்ரெஷன்லாம் இல்லம்மா, அது உங்களுக்கு இல்ல அந்த இருக்கு ரொம்ப அது நினைச்சு அவங்க ஃபேஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அவங்க கூப்பிடுற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு போய் ஏதாவது பால் கொடுக்காம இப்ப தண்ணி கொடுக்காம அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதை ஏன் டிப்ரெஷனா நினைக்கிறீங்க? ஆமாமா, நீங்க தாமா இருக்கிற. அவங்க எப்படி இங்க போவாங்க? அவங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி இங்க தாமா இருக்கும். ஆத்மா பிசிக்கல் தான். லட்டு ரவை இருக்கு வச்சுங்க, ஒரு 100 கிலோ ரவையில லட்டு பிடிச்சி வச்சிருக்கீங்க, 2-3 லட்டு. அந்த லட்டு ரவை, அந்த லட்டு உடஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரவையோட ரவை கலந்து கிடக்குது. அதனால எங்கேயும் போகாது. வீட்டுலதான் அணுக்களோட அணுக்களா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல உட்காந்துற மாதிரி குளிக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு அப்படிதான் தோணுது. அப்படிதான் தோணுது. எங்க பார்த்தாலும் பேசுறதுதான் இருக்குமா, அது போகாது ஒண்ணு. அதனால நீங்க ஒரு இல்யூஷன் சொல்றேன். நாமளே அப்படிதான் இருக்கிறோம். கிர்லின் கேமரா கொண்டு போய் நாமளும் செத்து போயிட்டோம்னு சொல்றாங்க. நம்ம செத்த போயிட்டோம். அப்படி இல்ல, கிர்லின் கேமரா பார்த்து நாம இல்லாத மாதிரி இருக்கோம். புரியுதா? எல்லாமே துகளா சுத்திட்டு தான் இருக்கு. இங்கதான் எங்க போயிட முடியும் சொல்லுங்க? நைட்டு அங்க அம்மா இருந்தாங்க ஐயா. நைட்டு நான் நைட் ஃபுல்லா உட்காந்து அப்படியே சாந்தி தவத்திலேயே தான் இருந்தேன் நான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 1 hour கிட்ட சாந்தி தவத்திலேயே அந்த மூலாதாரத்திலேயே நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ண கரெக்டாயா? பண்ணுங்க, சாந்தி தவம் பண்ணுங்க, உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க, காயக்கல்பம் நல்லா பண்ணுங்க. இல்லைங்கய்யா, அம்மா இறந்த அன்னைக்கு நைட் பாடி இருக்கும் போதே நான் சாந்தி தவத்திலேயே இருந்ததாங்க. அது கரெக்ட் தானே ஐயா? அது ஓகேமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இருக்கிற வைப்ரேஷன் சாந்தி எல்லாம் பண்ணிருக்கு. நல்ல சாந்தி செட்டில் ஆனவங்கன்னா மேபி சாந்தி போயிருக்கலாம், அது பரவாயில்ல.
அதான் இது அவங்க ஆத்ம சாந்தி தவம் மன்றத்தை கேட்டு அதுதான் நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளே பண்ணலான்னு நானே அக்கா 3 பேரும் மன வாழ்க்கையில இருக்கிறோம். 3 பேரும் உட்காந்து சாந்தி தவம் பண்ணிட்டு ஒரு சாந்தி தவமா? ஆமாங்க ஐயா. உங்களுக்கு சாந்தி தவம் பண்ணீங்களா? அவங்களுக்காக அவங்க சாந்தி இது அடையணும் சொல்லிட்டு நாங்க ப்ரே பண்ணி. சரி, ஓகே. அதெல்லாம் மேக்சிமம் நீங்க முறையோட மூத்த பேராசிரியர்கள நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சுதாம்மா பண்ணணும். நீங்களா பண்ணக்கூடாது. ஓ சரி. நம்ம வெறும் ஐயாவுடைய வாய்ஸ் போட் பண்ணிருந்தீங்க ஐயா சாந்தி தவம். அது ஓகேம்மா. நீங்க என்ன ட்ராக்ல நீங்க பாட்டு மேல இட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 4-5 கூட இட்டாந்து விட்டுருவீங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். வந்து மூத்த பேராசிரியர் முறையோட ஒரு பெர்மிஷனோட ஒரு நல்ல ஒரு பண்ணணும். அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்கம்மா. சூழ்ந்தெழுத்தத்துல சுவாமிஜர்ல அது என்னென்ன எங்க போய் பொருந்திக்குமா? நீங்க ஒன்னும் அது அப்லிப்ட் கொடுக்க வேணும். அப்லிப்ட் கொடுக்குறீங்கன்னா முறையோட கொடுக்கணும். ஓகே ஓகே. 3 பேருக்கு நீங்க பேராசிரியர் இருந்தா கூட அது தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு தெரியலம்மா. சரி, ஓகேம்மா. வேற ஒண்ணும் இல்லையே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி காயத்ரிமா, ரொம்ப நன்றி. பயிற்சி நல்லா பண்ணுங்கம்மா. உடற்பயிற்சி ஐயா அந்த 3 மணிக்கு நீங்க சொன்னீங்களா, அந்த 3 மணிக்கு நீங்க கரைந்தே கிடக்க அந்த குரூப்ல நான் இருக்கிறேன் ஐயா. அந்த இது ஜூம் இதுவா இல்ல மீட் ஐயா, கூகுள் மீட் ஐயா? அது தெரியல. நீங்க குரூப்ல கேளுங்க, சொல்லுவாங்க. நீங்க பயிற்சி பண்ணுங்க. எங்க வீட்லயே பண்ணுங்க. சரி ஐயா, இன்னொரு டவுட். அந்த இது வாழ்க வளமுடன். நேரம் குறைவா இருக்கிறதுனால அன்பர்கள் நிறைய இருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சௌந்தரராஜன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஆக்கினை தவம் கூட சித்திக்க மாட்டேங்குது. ஆக்கினை கூட ஆக்கினையே வரமாட்டேங்குது. அப்புறம் துரியம் எல்லாம் எங்க போறது? ஆக்கினையே வரமாட்டேங்குது ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? என்ன வயது உடற்பயிற்சி பண்றீங்களா காலையில இருந்து? வயசு 73 ஐயா. உடற்பயிற்சி செய்யறேன், காய்கல்பம் செய்யறேன். சரி சரி செய்யுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா நைட்ல சாப்பிட வேணும். நல்லா வந்து உடம்பு எளிமையா ஜீரணம் ஆகிற மாதிரி உணவை சாப்பிட்டுக்கிட்டு அந்த உடம்பு கழிவு பொருள்லாம் இல்லாம அடி வயிற்றுல உள்ளெல்லாம் கழிவு பொருள் இல்லாம நீங்க வயிறை கிளீன் பண்ணி வச்சுட்டு இயற்கை உணவு ஓரளவுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா மைல்டா அப்பப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுங்க. நைட்டு சாப்பிட வேண்டாம். எப்பெல்லாம் உங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யுங்க. சரி. இந்த நாடி சுத்தி பிராணம் செய்ய 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 எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா இங்க புருவமத்தி ஏறும். தண்டோட சுத்தி நல்லா பண்ணிட்டே இருங்க. அசுனி முத்திரை போடுங்க. நல்லா ரிலாக்ஸா இருங்க. மைண்ட் வந்து உலகத்துல ஒண்ணுமே இல்ல, விடுங்க. ஒண்ணுமே எல்லாம் எம்டி தான், எல்லாம் துகள் கூட்டம் தான் அப்படின்னு தெளிவா வந்துட்டுச்சுன்னா மைண்டு குண்டலி சக்தி தானே மேல. சரிங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்திருந்தா கூட புருவ மத்தியே ஞாபகம் வச்சுன்னு இருங்க. அது காலையில் 5 நிமிஷம், மதியானம் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் மட்டும் புருவ மத்திய போய் கவனிச்சா வராது யாருக்குமே. நீங்க வேலை செஞ்சாலும் நம்ம தீட்சை குடும்பம் சொன்னாங்க பாத்தீங்களா சாமிஜி, இன்று முதல் எந்த புலன் அனுபவித்தாலும் எந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் புருவ மத்தியிலேயே ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் 24 செய்ய சொன்னாங்க இல்லையா? ஆமா. அத மாதிரி இப்ப செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ஆக்னை பிடிக்கும் யாருக்காலும், இல்லைன்னா வராது. சரி. 24 மணி நேரம் ஞாபகம் இருக்கணும் புருவ மத்தியில. கண்ணை திறந்து சாப்பிடுங்க, புருவ மத்தியில ஞாபகம் வச்சுட்டு சாப்பிடுங்க. சமையல் பண்ணுங்க, புருவ மத்திய ஞாபகம் வச்சு பண்ணுங்க. நடங்க, புருவ மத்திய ஞாபகம் வச்சு. எல்லாமே புருவ மத்திய வழியால நடக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணை முன்ன அப்படியே அள்ளும் மத்திய. அப்ப தெரியும் ஆக்னி அதிகமாயிடுச்சு சார், இறக்கி விடுன்னு சொல்லுவீங்க. புரியுதா? ஓகே. வாழ்கொளமுடன் ஐயோ. வாழ்கொளமுடன். சொல்லுமா. சாட் பாக்ஸ்ல நம்பர் போட சொல்லி கேக்குறாங்க ஐயா. போடலாமா உங்க நம்பர்? சரிங்க. வாழ்கொளமுடன். அடுத்த அன்பராக நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அன்பர்கள் தங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நம்ம வள்ளலார், ராமலிங்க சுவாமி சொல்றோம். அப்புறம் இவர் நந்தனார், இவங்கெல்லாம் அப்படியே உடம்போடு தான் போய் ஜோதியில கலக்குறாங்க.
அப்படின்னா அவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க உடலோட தான் போறாங்க. ஆனா கலந்து விட்டு அவங்களுடைய பார்ட் எதுவும் நமக்கு தெரியல. அப்ப இது பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த இறைத்துகளாகவே மாறினவங்களுக்கு அந்த செகண்ட்ல அதோட ஃப்ரீக்வன்சில வந்துடுறதாங்க. எப்படி அது அவங்களால அப்படி போய் ஐக்கியமாக முடியறது? பட்டினத்தாரும் அப்படிதான் இல்லையா? இவரு நம்ம எல்லா நிறைய மகான்கள் நம்ம கேக்குறோம் அப்படி. அதான் டவுட் இல்லையா? ஒண்ணும் இல்ல, எல்லாமே உணவு முறை தான். உணவு முறை, மூலிகைகள், ஒரு சில பஸ்பம். இந்த பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் 1 மணி நேரம் தூங்க மாட்டாரு அதிகபட்சமா. ரெண்டாவது ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஃபுட் எல்லாம் இருக்காது. சும்மா அப்படியே நின்னு ஒரே சாப்பிட்டானே, அப்புறம் 2 நாள் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த கழிவு உடம்புல இருந்து வெளியேற்றாத அளவுக்கு உணவு வச்சுக்குவாங்க. அவங்களுடைய உணவே பிரீத்திங் தான். எப்பவுமே கலந்தே இருப்பாங்க. அதான் பாவனை பண்ணி அணுக்களாவே கரைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சி அந்த எப்பவுமே மிதந்துகிட்டே இருக்குனாலும் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கானுமே அணுக்களா தானே இருக்கு. எல்லா அணுக்களையும் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் திரும்பி அணுவா சுத்தம் பண்ணிக்குவாங்க அவங்க ஆக்சுவலா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு அணுக்கிட்ட கேப் மைக்ரோ கேப் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு மில்லிமீட்டர் 120 ட்ரில்லியன் அணுக்களுக்கு இடையில இருக்கிற கேப்ப எல்லா இருக்கிற இடையிலயும் 1 மில்லிமீட்டர் கொஞ்சம் கேப்ப நம்ம பாவனையில நினைப்புல அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு கண்ணு காட்சி தெரியாது. நம்ம கண்ணு காட்சி தெரியாது. அவங்க மீண்டும் நெருக்குனாங்கன்னா உங்க காட்சிக்கு தெரியும். உங்க லென்ஸுக்கு கொஞ்சம் 1 மில்லிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா போதும், காட்சி தெரியாது. எங்க வேணாலும் பெனட்ரேட் போயிட்டே இருப்பாங்க. அது ஜோதின்னு சொல்லுவோம். அதனால அது அந்த பாடி ரொம்ப வேலை இருக்கு. அதுல உடல் தூய்மையா இருக்கணும், நிறைய தூய்மை, கழிவு பொருள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அது ரொம்ப ப்ராசஸ் மாதிரி பெரிய சப்ஜெக்ட் சரியா? அது உயிர் ஒளியோட போய் கலக்கலாம். பாடி இந்த பார்த்து இல்லையா, கனத்தை பார்த்து இல்லையா, இது கரைஞ்சு போய் அதோட போய் ஐக்கியமாயிடுறது இல்லையா? கேளுங்கம்மா, நான் சொல்றது 120 ட்ரில்லியன் உடல் பருவ தான் சொல்லிட்டு இருக்கேன். பருவுடலே நுண்ணுடல் தானம்மா? நுண்ணுடல் தான். எலும்பு அணுக்கள் தானே? ஆமா ஆமா, சரி கரெக்ட். அவங்க இத பிராக்டிஸ்ல இருக்கிறதுனால, அவங்க சுத்தமானதுனால அது சீக்கிரம் சுத்தமாயி சேர்ந்துடுறது. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இது எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. நேற்றுக்கு வேற நான் ஒண்ணு கேட்டேன். 16 வயசுல சம்பந்தர் போகும்போது தன்னோட கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அவர் கூட்டிட்டு போயிடுறாரு அந்த பிரகாஷ ஒளியோட. அது எப்படி இவரால சாத்தியம் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த நிலையில இருந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு நினைச்சேன் நான். நன்றி ஐயா. பண்ண முடியும், பியூரிட்டி பண்ண எல்லாத்தையும் பியூரிட்டி பண்ண முடியும். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு இப்ப 2 கேள்வியா. இப்ப நீங்க சொன்னீங்க இரவு சீக்கிரமா உணவு 6 மணிக்கு மேல உணவு அருந்த வேண்டாம், காலைல எந்திரிக்க முடியும். ஆனா நான் லேட்டா 8, 8:30க்குள்ள உணவு அருந்தினாலும் காலையில விடிய காலைல எனக்கு 3 மணிக்கெல்லாம் ஒரு முழிப்பு வந்துரும் ஐயா. முழிப்பு வந்துரும். அது அதுக்கப்புறம் அந்த டயத்துல எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 1 மணி போல இல்லைன்னா எனக்கு தவம் பண்ணலான்னு உட்கார்ந்தா எனக்கு தூக்கம் தான் ஐயா வந்துருது. அந்த உடல் சோர்வு அதுல அந்த தூக்கம் கம்மியாகுங்கிறதுனாலதான் அது மாதிரி வருதா ஐயா? அது ஒண்ணு. கரெக்ட். அதுதான் சொல்றேன். இந்த 8:30 மணிக்கு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அவர் பண்ற வேலைதான். உங்களுடைய பழகுனதால 3 மணிக்கு எழுந்துருது. ஆனா அதனுடைய கன்வர்ஷன் 7 தாதுகள் பிரிக்கும் போது என்ன சொல்றான் சயின்டிஸ்ட், 6 மணிக்கு மேல நீங்க ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட சொல்றான். சன் செட் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க திடீர்னு நான் 8, 9 மணிக்கு 10 மணிக்கு படுக்க போறேன்னா 4 hours கேப்ல நீங்க வெர்டிகலா நிப்பீங்க. கிராவிட்டி ஃபோர்ஸ்ல நீங்க இயங்கிக்கிட்டே இருப்பீங்க. உடலுக்கு இருக்கிற வெப்பம் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி கிளீன் பண்ணி விட்டுடும். வயிறு எம்டியா இருக்கும். அப்ப போய் படுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் உள்ள என்ட்ராயி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் என்ட்ராயி உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி புத்துணர்ச்சியா இருக்கும். எனர்ஜி நேச்சுரல் எனர்ஜி உள்ள வரும். 7 தாதுகள் கன்ஃபார்மா பிரிஞ்சிடும். ஆனா 8:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது 4 hours எடுத்துக்குது இல்லையா டைஜஷனுக்கு. அதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும்போது விடிகால 3 மணி ஆயிடும். ப்ராசஸ் ஆகியிருக்காது. ஆனா நீங்க ஆட்டோ மெக்கானிசத்துல 3 மணி பயிற்சி மட்டும் பண்ணிருப்பீங்க. அது எல்லாம் பகல்ல அது டயர்டா தான் இருக்கும்.
டயர்டா தான் இருக்கும். சரியா. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம சுத்திலுமே நெகட்டிவா பேசுறவங்க சூழ்நிலையில இருக்கிற இடத்துலயே நாம இருக்கிற மாதிரி இருக்குங்களா? அது வந்து நமக்கு தாக்குமாயா? அது நாம வந்து நல்லதை நினைச்சாலும் அது வந்து அங்க நீங்க தாக்குறது மாதிரிதான் இருக்கு. நீங்க வந்து ரிசீவரா இருக்கக்கூடாது. ரிசீவர் நீங்க அது வந்து நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க. அது ஒரு அணுக்கள் கூட்டம். அதுக்கு என்ன ரெக்கார்ட் இருக்கோ அது வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்குன்னு காமெடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணாது. ஓ சரி சரி. அது வந்து சீரியஸா ஐயோ இது நெகட்டிவ் ஆச்சு, இது எனக்குள்ள வந்துடக்கூடாது, அவங்க ஏன் அப்படிலாம் பேச நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாம ஈஸியா காமெடியா ஒரு அணுக்கள் கூட்டம் இங்க அணுக்கள் கூட்டம் இடையில அணுக்கள் கூட்டம் தான். அந்தந்த அணுக்கள் கூட்டத்துல என்ன ரெக்கார்டு இருக்கோ சூழ்ந்ததுக்காக அது வாமிட் பண்ணிட்டு கிடக்குது, அவ்வளவுதானே. சரியா அது வந்து சரியா. உங்களை பொறுத்தளவு நம்ம என்னுடைய அணுக்கள் வந்து பாருங்க, ஒவ்வொரு அணுக்களும் பாத்தீங்கன்னா அமைதியா கவனிச்சு பாருங்க. கண்ண மூடி ரெண்டு ரெண்டு சொல்றாரு சாமிஜி, ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா அணுக்களும் ஓம் சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நிறைவா. அப்ப நாம வந்து ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஆல்பாலே இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு உள்ள வர முடியாது. அதெல்லாம் பீட்டால இருந்து வரக்கூடிய வேவ்ல இருந்து இல்லையா. சரியா சரியா. இப்ப தண்டுவடம் வந்து பண்ணும்போது போகும்போது நல்லா மேல ஈஸியா போயிடுது. அந்த வரும்போது வந்து சல்லுன்னு உடனே இறங்குற மாதிரி ஃபீல் ஆயிடுது. அது கரெக்டாயா? வாழ்க்கை வளமுடன். பழக 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 நீங்க தான் அதுக்கு மாஸ்டரா மாறுவீங்க. பழகிறது சரி. கம்மியா இருந்தா டவுட் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுவும் உங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுக்கும் ஒரு காலத்துல. சரியா. எவ்வளவு நேரம் கூட பண்ணலாம். நாப்பழக்குன்ற மாதிரி நீ எவ்வளவு சரி எறும்பூர கல்குழி மாதிரி நீங்க பிராக்டிஸ் மேக்ஸ் தட் பிராக்டிஸ் பெர்ஃபெக்ஷன் அப்படி எடுத்துங்க. சரியா சரியா. மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக விவோ V2553 பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. என் நேம் பவித்ரா, கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஐயா, நீங்க சொன்னீங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்து கர்ம யோகத்தை வந்து வளர்த்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா புகுத்துடுறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்ணி நம்ம ஆன்மீகத்துல நம்ம கொஞ்சம் தெளிவாயிக்கிறோங்க. இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம எப்படிங்கயா வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த ஞானத்தை வந்து வளர்த்துறது? ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்னா அவன் பேசுறாங்கன்னா குழந்தை பேசுறாங்கன்னா சாமிஜியோட 2 ஒழுக்க பண்பாடு சொல்லி கொடுக்கணும். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல கத்து விடணும். நாம வந்து உட்காந்து உடற்பயிற்சி பண்றலையும் அதையும் சும்மா சின்ன வயசு அந்த குழந்தை ஒரு 5 வயசு மேல வந்துச்சுன்னா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருங்க கூடவே. அவ்வளவுதான். காயகல்பம் மட்டும் சொல்ல முடியாது. எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லி கொடுங்கம்மா. தண்டோட சுத்தி வேணாம், நாடி சுத்தி பிராணாயாமம் மட்டும். ஓகேங்க. அப்புறம் கண்ண மூடி அமைதியா கவனிப்பா அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நீ எங்க உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த நம்ம சாமிஜி கொடுத்துருக்கிற குழந்தை வளர்ப்பு திட்டத்துல 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு புக்கு கொடுத்துருக்கேன். ஆழியர்ல கேட்டு பாருங்க இருக்குதானு. அந்த புக்ல எப்படி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குமா, அந்த புக்கை பார்த்து சொல்லி கொடுக்குமா. அது சொல்லுவாங்க, நீ எங்க உட்காந்துருக்க, சேர்ல உட்காந்துருக்க. ஆமா சேர்ல உட்காந்து. சேர் எங்க உட்காந்துருக்கு, பூமியில உட்காந்துருக்கு. பூமி எங்க உட்காந்துருக்கு, அவன் யோசிப்பான் இல்லையா குழந்தை. இது பிரபஞ்சத்துல உட்காந்துருக்கு. பிரபஞ்சம் எங்க உட்காந்துருக்கு, ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கு. அது மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு அதுல. ஓகேங்க. அதை பார்த்து நீங்க ட்ரைனிங் கொடுங்க. ஓகே ஓகேங்க. ஓகேங்க. நம்முடைய ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறது, நம்முடைய சுவாமிகளுடைய கந்த சஷ்டி கவசம் ஒரு அந்த மைண்டை வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிறது, வாழ்க்கை வளம் வைப்ரேஷன் ஓடுறது, சாமிஜியோட பஞ்சபூர்ணம் இது எல்லாமே குழந்தை வயசுலயே சாமிஜியோட வாய்ஸ் பஞ்சபூர்ண ஆகிறதுல கேட்டுக்கினே ஓடிக்கிட்டே இருக்கணும் வீட்டுல. குழந்தைக்கு வந்து அந்த ஆத்திசூடி சொல்ற 2 ஒழுக்க பண்பு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த காலத்துல அதெல்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். பயிற்சி சொல்லி கொடுக்கறது, ஸ்போர்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த உலகம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தை அதுல டாமினேஷன் வந்துடும். ஓகேங்க. அதுல அந்த ஞானத்தை கொஞ்சம் அதிகம். மொபைல குழந்தைகிட்ட 15 வயசு வரைக்கும் கொடுக்காதீங்கன்னா நீங்க தான் மேம் கிரேட் மதர்ஸ். ஓகேங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கய்யா. இந்தியா விட்டு ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க, அவ்வளவுதான். சரிங்க சரி. நீங்க மொபைல் நிறுத்தணும் அவ்வளவுதானே. இல்லைங்க. ஆமாங்க. நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாவே குழந்தைங்க வந்து கேக்குறது இல்ல, யூஸ் பண்றது இல்லைங்க. அவங்க வேற ஏதோ எடுத்து பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாம நீங்க பயன்படுத்துங்கம்மா. சரிங்கய்யா. மொபைலே கையில மொபைல் நீங்க பேரண்ட்ஸ் யூஸ் பண்ற 24 மணி பார்த்துட்டே இருந்தா குழந்தை நீங்க தான் ரோல் மாடலு. ஆமாங்கய்யா.
நான் நீங்க ஈவினிங் என்ன டைம் வாட்ஸ்அப் வந்து பேசுறீங்க? தவம் பண்ணும்போது பாப்பாவும் அதே மாதிரி உட்காந்துட்டு தவம் பண்ணுவாங்கய்யா. சும்மா கண்ண மூடி உட்காந்துக்குவா. ஆனா என்னை வந்து நீங்க ஃபைனலா நீங்க பண்ண விட ரோல் மாட்டா. மாடலா நீங்க ரோல் மாடலா இருந்தா அது பார்த்து கத்துக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடைங்க ஐயா. அதே மாதிரி 3 மணிக்கு எக்ஸசைஸ் பண்றோங்கய்யா, தவம் பண்றோம். அதே பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் நீங்க சொல்லும் போது அது ஒரு நல்லாவே நிமிஷம் தூக்கம் வந்துருது. ஒன் மினிட். நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நீங்க டைரக்ட் பர்சனலா கேளுங்கம்மா. ஓகேங்க. மத்த வாழ்க இடத்துல வளமுடைங்க. பண்றீங்க. நன்றிங்கய்யா, வாழ்க்கை நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இனி 4 அன்பர்கள் இருக்காங்க ஐயா. நம்ம கேட்கலாமாங்க ஐயா, இல்ல நிறைவு பண்ணிக்கலாமா? நான் ரெடி தான். உங்களுக்கு தான் டைமுக்காக நான் பாக்குறேன். தாராளமா எனக்கு எவ்வளவு நேரம் நமக்கு ஃப்ரீ தான். 12:50 55 வரைக்கும் தாங்க ஐயா டைம் இருக்குங்க. சரிம்மா, ஓகே. அதுக்குள்ள சரி கேட்டு. ஓகே. அடுத்த அன்பராக ஸ்ரீலதா முத்தழகன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நான் சீக்கிரமா கேட்டாருங்க ஐயா. இன்னைக்கு ஸ்பீச் உண்மை நல்லா இருந்ததுங்க ஐயா. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் துணை பேராசிரியரா இருக்கேங்க ஐயா. என்னுடைய பயிற்சிகளை எல்லாம் நான் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க ஐயா. ஆனா இப்ப இல்ல. என்ன அப்படின்னா, பையனும் பொண்ணும் +2வும் 10th இருக்காங்க. அவங்க லேட் நைட் தூங்குறது, அவங்களோட சேர்ந்து நானும் உட்கார்ந்துருக்கிறது, காலையில ஏர்லி மார்னிங் என்னால எந்திரிக்க முடியாம, இப்ப நான் பயிற்சி பண்றேன்னா ஒரு முழுமையா நான் பண்றது இல்லைங்கய்யா. கண்ணாடி பயிற்சியெல்லாம் முந்தியெல்லாம் கரெக்டா குளிச்சுட்டு 3:30 மணிக்கெல்லாம் உட்காந்துருவேன் பயிற்சி பண்றதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்னால எந்திரிச்சாலும் என்னால பண்ண முடியல. தூக்கமா வருது. நிறைய நாள் நான் கண்ணாடி பயிற்சி பண்ணும்போதே சரிங்கய்யா. அப்ப கொடுங்க, கடமை பண்ணுங்க. பகல்ல எப்போ தோணுதோ அந்த நேரத்துல பயிற்சி பண்ணீங்க, அவ்வளவுதானே. சரிங்க. அப்ப கண்ணாடி பயிற்சிக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்லாதனால அந்த டைம்ல நான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் ஒன்னும் கண்ணாடி பண்ண பசங்க வந்து படிக்கட்டும், அது எக்ஸாம் எல்லாம் முடிக்கட்டும். மீன் டைம் வந்து அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு கூட இப்ப சப்போர்ட் பண்ற சூழ்நிலை இருக்கு, அது பண்ணிதான் ஆகணும். உங்களுக்கு தான் நீங்க ஸ்மார்ட்டா, இப்பதான் உங்களுக்கு ஸ்மார்ட்டா பயன்படுத்தணும். ஒரே கடமைன்ற ஒரே வச்சுக்கிட்டு சாக்கு வச்சுட்டு அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது. அவங்கள சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நேரத்துல கேப்ல பண்ணிக்க முடியும், எப்படி உங்களை ஸ்மார்ட்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும், நீங்க பண்ணிக்கணும். அப்ப திரும்ப நான் வந்து இந்த இயர் அவங்களுக்கு முடிஞ்ச உடனே நான் திரும்ப என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நான் ரிட்டைன் ஆயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கல்ல ஐயா? அதெல்லாம் நீங்க தான் மனசு வச்சா பண்ண போறீங்க. அதெல்லாம் பின்ன. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. அடுத்த அன்பராக சண்முக பிரியாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 2024 நான் உங்ககிட்ட பேசினேன் ஐயா, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்க கொடுத்த எல்லாமே ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நல்ல விதமா பிரம்மஞானம் முடிச்சு அருள்நிதி வாங்கிட்டேன் ஐயா. பண்ணிட்டு இருக்கேன். அது நன்றி சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் ஐயா. ஒசூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. நன்றி. சாமி சொல்லுங்க, தடுத்தார் கொன்றுவார் உங்களை. சொல்லிட்டே இருக்கேன் ஐயா. வாழ்க்கையே மாத்தி கொடுத்துருவாருமா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எனக்கு அந்த ரேப்பும் கிடைச்சிருச்சு ஐயா, குரு கிட்ட இருந்து. நல்ல விதமா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க வளமுடன் ஐயா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க, விட்டுறாதீங்க பயிற்சி. கடைசி காலம் அப்பதான் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா கர்மா காமத்தை இந்த பக்கம் இழுத்து விட்டுருவோம். ஆமா ஐயா, அது ரொம்ப போராடி ஒரு ஸ்டெப்பா தான் மூவ் ஆகவே முடியுது ஐயா. நல்லா ஃபீல் ஆகுது. சரி, நான் போயிடுறேன். ஒரு 5 நிமிஷம். தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஏஎஸ் கண்ணன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கே தாழை மாதவரம் மன்றத்துல இருந்து பேசுறேயா. விஜயேந்திரன் அவரோட வருடாந்திர மௌனம் அட்டன் பண்ணுவேன். டிசம்பர்ல போடுவாரு, நல்லா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேள்வியா, இல்ல பருவுடல், நுண்ணுடல், சூக்குமுடல் சொல்றோம் இல்லையா. இப்போ பருவுடலை நம்ம நல்லா இப்போ தெரியுது. இப்போ நுண்ணுடல், சூக்குமுடல் அது எப்படியா? அது எப்படி? இப்போ பருவுடல்னா நம்மளுக்கு தொட்ட உடனே நம்ம தெரியுது. அதுக்கு உண்டான எனக்கு விளக்கம், அதை எப்படி உணர முடியும்? நுண்ணுடல் வந்து உணரணும் அப்படின்னாங்க ஐயா, நீங்க வந்து ஆக்னா சக்கரம் புருவ மத்தி 24 மணி நேரம் கவனிச்சுக்கிட்டு இருங்க. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கூட, எந்த வேலை செஞ்சாலும் புருவ மத்திலேயே நீங்க இருக்கிற மாதிரி 24 மணி நேரம். தூங்கும்போது புருவ மத்திலேயே அது வருதா இல்லைன்னு கவனிக்காது. புருவ மத்திலேயே தவம் பண்ணிட்டு எடுத்து தூங்கிடுங்க. எழுந்தாவே புருவ மத்திலேயே ஆக்டிவேட் பண்ணுங்க. புருவ மத்திலேயே இருந்து பாருங்க ஒரு 100 days.
அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு எப்பவுமே புருவமத்தில உட்காந்து நல்லா அதுவே இழுத்துக்கிட்டு போகும். ஆல்பா மைண்டுக்கு இறங்கிடுச்சுனாவே உடம்ப நுண்ணுடலா அனுபவம் வந்துருங்க ஐயா. அந்த வேகம் குறைஞ்சா உங்களுக்கு நுண்ணுடலா காமிச்சிடும். இன்னும் வேகம் குறைஞ்சா பிரணவ தேகத்தை காமிக்கும். இன்னும் நின்னே போச்சு, வேகமே ஜீரோனா பிரம்மமா ஆயிட்டு நிப்பீங்க. எம்டி என்னடா காலியா இருக்கிற யாருமே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் காட்சி. எல்லா விளையாட்டுமே ஃப்ரீக்வன்சி தாங்கய்யா. ஃப்ரீக்வன்சி ஜீரோ ஆயிடுச்சுன்னா நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. காலி டப்பா, காலி டப்பா. ஆனா காலி டப்பா தான் இருக்கிறோம். 14 பீட்டாவில் இருக்கிறதுனால எல்லாமே தடுப்படுது, எல்லாம் தெரியுது, தொட்டா தெரியுது, உருவம்லாம் தெரியுது. மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய 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 டிஸப்பியர் ஆயிருப்பது தெரியுது. நீங்க இல்லாத இருக்கிறது காமிக்கும். இவ்வளவுதான் ரகசியமே. அப்போ என்ன பண்ணணும், எப்போ வந்து அமைதியா கண்ணை மூடிட்டு மணிக்கணக்குல அசையாம உங்க உடலையே கவனிங்க ஐயா. ஜென் மதத்துல 6 மணி நேரம் கண்ணை மூடிட்டு சில மாதிரி உங்க உடம்பு அப்படியே கவனிப்பாங்க. இப்படியே ஒரு 10 நாள் பண்ணீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்களை துகளை மிதக்க ஆரம்பிச்சிருங்கய்யா. நுண்ணுடல் சன்னமா பவுடர் துகளாவே தெரியும் பாருங்க. படுத்தாலும் உடம்பையே கவனிச்சுட்டு படுங்க. எப்பெல்லாம் உட்காந்துருக்கீங்களோ உடம்பு அசையாம மணிக்கணக்குல கவனிங்கய்யா. சுவாசத்துக்கு உடம்புலயே கவனிச்சுட்டு இருங்க. அது தானா ஒரு நாள் பீட்டால உடம்புல விட்டு வெளியே போகாம உடம்புலயே இருந்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அது உட்கார்ந்து ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுன்னா, அடா இது எலும்பு சதை ஆள் இல்லையா, அது வெறும் துகளா தெரியுது, அவங்க அங்கங்க பொறி பொறியா தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே இருந்துட்டீங்கன்னா நல்லாவே சன்னமா மணலா ஒரு டாடா சால்ட் பொம்மை மாதிரி தெரியும். ஆச்சரியமா ஆச்சரியம். அப்பவே லிஃப்ட் ஆயிடும், மிதக்கும். நீங்க அமைதியா இருந்தாதான் அதை காட்சி கொடுக்கும். சரி, அமைதிதான். ஆமா, ஃப்ரீக்வன்சி குறைஞ்சாதான் அதெல்லாம் காட்சிப்படுத்தும். அது உடற்பயிற்சி 3 மணி நேரம் பண்ணி ரிலாக்ஸேஷன்ல கரைங்க வந்துடும். சரிங்க. 3 மணிக்கு பயிற்சி பண்ணி 5 மணிக்கு பயிற்சி பண்ணிட்டு கடைசி 5 to 6 என்ன பண்ணுங்க, உடம்ப டாடா சால்ட் செஞ்சு படுக்கும். உங்க உடம்பே டாடா சால்ட் பொம்மையில செஞ்சு படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே ரிலாக்ஸேஷன் பண்ணி பாருங்க. ஒரு நாள் அதே அந்த தன்மையா மாறி உண்மையிலே நுண்ணுடலா காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஷார்ட் மெத்தட். இல்ல ரவை மாதிரி கூட பாவனை, உங்க உடம்பே ரவையில செஞ்சா எப்படி இருக்கும், ஒரு 65 கிலோ ரவையில செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாவனை பண்ணிடுங்க. அது பாவனை பாவிக்க அதுவா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? உண்மையதானே பாவிக்கிறீங்க இல்லையா, அதுவாயிடும். பழக்கனாதாங்க, பழக்கத்துல தாங்க எல்லாம் வரும். ஆமா, பழக்கம்தான். பழக்கத்துக்கு ஆமா, நீங்க தான் எறும்பூர கல்லுங்குழிய மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் பழக 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 பழகதான் சித்தியாகும். இல்லைன்னா உணர்வு சித்தி ஆகாது. கூட்டுக்கோதோ. சரிங்க. நல்லா விளக்கையா. சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விவோ Y4005Z பேர் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றியுமா. மைத்திலி கண்ணன் பேசுறேன் ஐயா. வணக்கம்யா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ உட்காந்து நம்ம ப்ரெசண்டா இப்போ கேட்கணும் இந்த ஸ்பீச் அப்படிங்கக்குள்ளேயே தூக்கம் வந்துருதுங்க ஐயா. அது ரொம்பவும் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. இதுக்கு என்ன மாற்றுவது ஐயா? மணிக்கு எழுந்திரிச்சு சேர்க்க வந்துருவேன். 9 மணிக்கு படுத்து காலையில 3 மணிக்கு எழுந்திருக்க ட்ரை பண்ண முடியலைங்கய்யா. 5:15 5:30 தாங்க ஐயா எழுந்திருக்க முடியுது. அது நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. அதான் நீங்க சொன்னீங்க சார், 8:30 மணிக்கு தான் சாப்பிட்றேன். அது விளக்கம், நிறைய விளக்கம் கிடைச்சது. அந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் ரொம்ப ஒரு மிராக்கிளா இருந்தது ஐயா. ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்தது. இந்த தூக்கம் தாங்க ஐயா வந்துருது. பொண்ணு எங்கேயும் போகாது. 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. அப்படி பசி எடுத்தா ஜூஸ் அப்படிதான் வச்சுக்கணும். இயற்கை, அதாவது என்ன சொல்றான்னு தெரியல, ஒரு ரோகி 3 வேளை சாப்பிடுவாமா. சரி. ஒரு போகி 2 வேளை சாப்பிடுவாங்க. ஒரு யோகி 1 வேளை தான் சாப்பிடுவாங்க. மதியானம் லஞ்ச் மட்டும் திருப்தியா சாப்பிடுவாங்க யோகி. காலையில ஒரு பழம் காய்கறி, சாயந்தரம் பழம் காய்கறி பச்சையா தான் சாப்பிடுவாங்க. அப்படி வச்சிருந்து பாருங்க, ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுங்க, உடம்பு தக்கையாயிடும். பாடியில சமைச்சதெல்லாம் 8:30 மணிக்கு மேல போட்ட என்னமா ஆகும்? ஏற்கனவே பகல் ஃபுல்லா போட்டது 7 மாறாம இருக்கு. நைட்டு 8:30 மணிக்கு வேற லோட் பண்ணிட்டோம்னா சமைச்சத எல்லாமே நியூட்ரான் ஃபுட் ஆயிடுது. எலக்ட்ரான்ஸே இல்ல. நீங்க சமைச்சது, நம்ம சமைக்கிறதுல எங்க எலக்ட்ரான்ஸ் இல்ல, புரோட்டான்ஸே இல்லையம்மா. ஆவியில வேக வச்சா புரோட்டான்ஸ், ராவா சாப்பிட்டா எலக்ட்ரான்ஸ் ஈஸியா டிஜன் ஆயிடும். நீங்க எல்லாம் நியூட்ரான் நியூக்ளியஸ் ஆகி போச்சு.
அது உள்ள நல்லா டேஸ்டாக உள்ள அழுத்தி திணிச்சிட்டிங்கன்னா எப்படிமா அது கன்வர்ஷன் ஆகும்? அதுக்கே உங்களுக்கு வேலை எடுத்துக்கும். வெடிகாலம் 3 மணிக்கு அது வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எங்க எழுந்திருக்க முடியும்? சொட்டி தான் அடிக்கும். எப்ப கேப் கிடைக்குதோ தூங்கிங்க. அது பகலா நைட்டு பார்க்காம. புரியுதா? ஓ சார், இப்போ ஒரு இட்லி சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் ரசம். ஒரு நிமிஷம் இருக்கு. மாலை 6 to காலை 6க்குள்ள உணவு உள்ள கொண்டு போகாம செக் பண்ணுங்க முதல்ல. அப்பதான் உங்களுக்கு ரியலா வரும், இல்லைன்னா வராதுமா. பகல்ல 6 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீங்க ஏதாவது 3 வேளை லைட்டா என்ன சாப்பிட்டுங்க. ஈவினிங் மாலை 6 மணிக்கு மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் எதையும் உள்ள கொண்டு போகாதீங்க, வாட்டரை தவிர. நீங்க ஒரு டயபெட்டிஸா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காய்கறி சூப் மாதிரி தண்ணியா சாலிடா உள்ள குடிச்சிட்டு படுத்துக்கலாமே தவிர, அப்படி உங்க ரொம்ப டேஞ்சரா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னா ஒரு டீ கடையில கொடுக்குற நார்மல் பிஸ்கட் பாருங்க, சால்ட் பிஸ்கட், அது மாதிரி வச்சுக்கோங்க. பேக்கெட் பிஸ்கட் சொல்லுங்க. நார்மல் பிஸ்கட் வச்சுக்கிட்டு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. ஆனா விடாப்படியா நைட்டு தொடாம இருந்து பாருங்க, உடம்பே அருமையா அதுவே செட்டில் பண்ணிக்க எல்லாத்தையும். ஒரு இட்லி சாப்பிட்டா கூட தூக்கம் கிடதான் செய்யும் சார். நம்ம உங்களுக்கு சாலிட் உள்ள போயிடுச்சுன்னா ஒரு ப்ராசஸ் தான். ஏன் அது அரை டம்ளர் மோர், ஒரு அரை டம்ளர் மோர், அரை டம்ளர் ரசம், அந்த ஒரு இட்லியோ ஒரு தோசையோ அதுதான் சாப்பிடணும் சார். அது சாப்பிட்டாலுமே டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்ல வரீங்க சார்? நீங்க அப்படி சாப்பிட்டுதான் ஆகணும்னா நல்லா மென்னு கூழாக்கி ஒரு 50 தடவை மெல்லுங்க அந்த இட்லிய. உமிநீர்ல கலந்து சுவை இல்லாம குடிங்க. அப்பதான் வந்து ஒர்க் பண்ணும், எல்லாம் கஷ்டம். அவங்க உள்ள ஜீரணத்துக்கு அனுப்பிடாதீங்கம்மா, வாயிலே ஜீரணம் பண்ணி அனுப்புங்கம்மா. அவங்க அதான் சொல்றாங்க. நைட் சாப்பிட முடிவு பண்ணிட்டா வாயிலே உமிழ்நீர் கலந்து அந்த எல்லா சுவையும் உறிஞ்சி, அது உமிழ்நீர் கலந்து நியூட்ரலைஸ் ஆயின சுவையே இல்லாத ஒரு நீராக அந்த உணவை குடிக்கணும். நீங்க தான் அப்படி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது 1/2 hourல ஜீரணம் ஆயிடும், பயப்பட வேண்டாம். அது உமிழ்நீர் கலந்து அல்கலைனா மாத்துறீங்க நீங்க, புரியுதா? அதனாலதான் தூக்கம். ஆமா, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு நிறைய உங்க உடம்புல. பாடி அசிடிட்டிக்கா இருக்குது, தூக்கம் பத்தலைன்னா இன்னும் அசிடிட்டி அதிகமாயினே இருக்கும். டீப் ஸ்லீப் கிடைக்கல, பாடி அசிடிட்டிக்கா மாறிடும், மந்தமாயிடும், தவம் வராது, தூக்கம் தான் வரும். புரியுதாமா? ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நிறைய விளக்கங்களுங்க ஐயா, தெளிவுங்க ஐயா. இது ஃபாலோ பண்றது கொஞ்சம் மாத்தணும் சார், ரொம்பவே நிறைய மாத்தணும். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பேசுறேன் சார் போல. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? ஓகேம்மா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே